Hi students, welcome to Chem Free tutorial. In this video, let's see Class 7 Curiosity New Science Book, Chapter 11, Light, Shadows and Reflections. Okay, light அப்படினு பாக்கும்போது என்னன்னு சொல்லுவோம்? ஒளி. ஓகே, கண்ணால் பார்க்க உதவும் ஒளி. இதுதான் என்னன்னு சொல்லுவோம்? லைட். அதுல ஷேடோஸ் அண்ட் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்ற டாபிக்ல இந்த லெசனை பத்தி படிக்க போறோம். ஷேடோஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒளியை ஒரு பொருள் மறைக்கும் போது உருவாகும் இருட்டான பகுதியை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஷேடோன்னு சொல்றோம். அண்ட் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது பிரதிபலிப்பு. பிரதிபலிப்புனா என்னன்னு சொல்லுவோம்? ஒளி ஒண்ணுக்கு மேல பட்டு திரும்பி வரும்போது நம்ம காணக்கூடிய உருவத்தை தான் என்னன்னு சொல்லுவோம்? நம்ம பிரதிபலிப்பு. ஓகே, கண்ணாடியில நம்ம பார்க்கும் ஒரு உருவத்தை தான் என்னன்னு சொல்லுவோம்? நம்ம பிரதிபலிப்பு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் தான் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்ற டாபிக்ல இந்த லெசனை பத்தி நம்ம படிக்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, in the western Ghat region of Maharashtra, Kesav spends part of the summer vacation at its friend Jatin's grandparents' village. Ghat region of Maharashtra. மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடர்ல உள்ள மகாராஷ்டிரால ஒரு கிராமத்துல கேசவ் என்ன பண்றான்? தன்னோட நண்பன் பேர் என்ன? ஜட்டின். ஓகே, ஜட்டீனோட தாத்தா பாட்டியோட வீட்டுல என்ன பண்றான்? கோடை விடுமுறையை செலவு பண்ணிட்டு இருக்கான். கோடை விடுமுறையை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கான். யாரு? கேசவ் அப்படின்ற ஒரு ஸ்மால் ஸ்டூடெண்ட். Having lived in a big city, he finds a forest, fresh air, sounds of gushing streams and chirping birds a novel experience. அவன் ஒரு நகரத்துல வாழ்ந்து வரான். ஆனா அவனுக்கு இங்குள்ள காடு, ஓகே, இங்க என்ன இருக்கு? அந்த ஃபாரஸ்ட், ஃப்ரெஷ் ஏர், ஓகே, சுத்தமான காற்று, சவுண்ட்ஸ் ஆஃப் கஷிங் ஸ்ட்ரீம்ஸ், ஓகே, நீரோடைகளோட சத்தம், ஓகே, ஓடுமோட நீரினோட சத்தங்கள், அதே மாதிரி அன்சிப்பிங் பேர்ட்ஸ், பறவைகளோட சத்தங்கள், இவை அனைத்தும் கேஷவுக்கு என்ன ஆகுது? புது விதமான அனுபவமா இருந்தது. என் நாவல் எக்ஸ்பீரியன்ஸ். நாவல்னா புது மாதிரியான அனுபவமா இருந்தது. However, for Keshav, the most fascinating sight is the dance of hundreds of fireflies at night, flashing their lights in a wonderful performance. Okay, however, for Keshav, இருந்தாலும் கேஷவுக்கு மிகவும் பிடித்த காட்சி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, hundreds of fireflies at night, இரவுல என்ன ஆகுது? மின்மினி பூச்சிகள், ஓகே, நூற்றுக்கணக்கான மின்மினி பூச்சிகள் என்ன பண்ணுது? மின்மினி பூச்சின்னா என்னன்னு சொல்லுவோம்? நம்ம லைட் பூச்சின்னு சொல்லுவோம். ஓகே, அதோட டியூப்லைட் பூச்சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த ஃபயர் ஃபிளைஸ், மின்மினி பூச்சிகளோட வெளிச்சம், ஓகே, பிளாஷிங் தேர் லைட்ஸ், அது என்ன பண்ணுது? ஒளியை வெளிப்படுத்தி அது என்ன ஆகுது? அதை பாக்குறதுக்கு டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்குது. அது அவனுக்கு அற்புதமான காட்சியா இருந்தது. Jatin's grandparents explained that fireflies are seasonal insects. உடனே அவங்க தாத்தா பாட்டி கிட்ட இதை பத்தி கேட்கறான். இதை பத்தி இன்ஃபர்மேஷன் கேட்கும்போது ஜட்டினோட தாத்தா பாட்டி சொல்றாங்க, இந்த ஃபயர்ஃபிளைஸ்ன்றது சீசனல் இன்செக்ட்ஸ். ஓகே, சீசனல் இன்செக்ட்ஸ்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும்தான் என்ன பண்ணும்? அந்த பூச்சிகள் வரும். ஓகே, அண்ட் தே யூஸ் லைட் டு கம்யூனிகேட். அது எதன் மூலமா கம்யூனிகேட்? ஒன்னுக்கு ஒன்னு பேசிக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒளி மூலம் ஒன்றோட ஒன்று என்ன பண்ணுது? தொடர்பு கொள்ளும் அப்படின்றத சொன்னாங்க. ஓகே, மேல என்ன சொன்னாங்க? Unfortunately, Keshav also learned that number of fireflies is decreasing due to light pollution, reduced forest cover and excessive tourism. ஓகே, அது மட்டும் இல்லாம இப்ப என்னாச்சு? கொஞ்சமா அந்த மின்மினி பூச்சிகளோட எண்ணிக்கை குறைஞ்சு வர்றது அப்படின்னு அவங்க தாத்தா பாட்டி சொல்றாங்க. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது பொல்யூஷன் என்ன? ஒலி மாசு. ஓகே, ஒலி லைட் என்ன ஆகுது? பொல்யூஷன். ஓகே, ஒன்னு லைட் பொல்யூஷன், ஒலி மாசு. அதே மாதிரி காடுகள் கொஞ்சமா என்ன ஆகுது? குறைஞ்சு வருது. அது இன்னும் சொல்ல போனா சுற்றுலா, இந்த காரணங்களால என்ன ஆகுது? மின்மினி பூச்சிகளோட எண்ணிக்கை கொஞ்சமா குறைஞ்சு வர்றத அந்த கேஷவ் தாத்தா பாட்டி மூலமா தெரிஞ்சுக்கிறான். At the end of their vacation, Kesav and Jatin board an evening bus back to their city. Okay, at the end of their vacation. ஓகே, அவங்க வெக்கேஷன் எல்லாம் முடிஞ்ச பிறகு என்ன பண்றான்? வீட்டுக்கு போறான். At the end of their vacation, Keshav and Jatin board an evening bus back to their city. ஓகே, கேஷவும் அவனோட ஃப்ரெண்டு யாரு? ஜட்டினும் என்ன பண்றாங்க? அவங்க மறுபடியும் அவங்க ஊருக்கு போறாங்க, அவங்க சிட்டிக்கு போறாங்க. As the bus went through the hilly rocks, Keshav watches the moonlight landscape and the beams from the headlights of passing vehicles flashing by. ஓகே, அது போகும்போது கேஷவ் என்னத்தை கவனிக்கிறான் அப்படின்னு பார்க்கும்போது, விடுமுறை முடிஞ்சு வீடு திரும்பும்போது கேஷவ் என்ன பண்றான்? ஒளியிடம் என்னக்கூடிய என்ன ஆகுது? இயற்கை காட்சியையும் வாகனங்களோட ஹெட்லைட்டோட ஒளியையும் என்ன பண்றான்? கவனிக்கிறான். He is reminded of many poems and songs about moonlight. ஓகே, அவனுக்கு திடீரென என்ன அது? நிறைய போயம்ஸ். எதை பத்தி? மூன்லைட், நிலவோட வெளிச்சத்தோட நிறைய பாடல்கள், கவிதைகள் என்ன வந்தது? அவனுடைய நினைவுக்கு வந்தது. And wonders, does the moon actually produces moonlight? உடனே அவனுக்கு ஒரு ஆச்சரியமா இருந்தது. இந்த நிலவு உடனே அவனுக்குள்ளே ஒரு கேள்வி கேட்டுக்கிறான். என்னன்னா, நிலவு தன்னுடைய ஒளியை என்ன பண்ணது? உற்பத்தி பண்ணதா? அதான் தானாகவே ஒளியை உற்பத்தி பண்ணதா? ஓன் லைட் அப்படின்னும் போது சொந்தமாகவே தானாகவே லைட்டை உற்பத்தி பண்ணதா? Did we not learn in chapter Beyond the Earth in the grade 6 science textbook Curiosity that all other objects in our solar system shine only by reflecting the light of the sun? ஓகே, உடனே அவனுக்கு என்ன ஆகுது? 6th அவன் படிச்சது ஞாபகம், 6th கிரேட்ல அவன் படிச்சது ஞாபகம் வருது. எந்த லெசன்ல? பியாண்ட் எர்த் அப்படின்றதுல
அவன் கொஞ்சம் நினைவு கூர்றான். சூரியனை தவிர என்ன ஆகுது, மற்ற விண்மீன்கள் அனைத்தும் என்ன பண்ணுது, சூரிய ஒளியை பிரதிபலிப்பதன் மூலமாக மட்டும்தான் என்ன ஆகுது அவனுக்கு சூரிய ஒளியை பிரதிபலிப்பதன் மூலம் மட்டுமே அவை தெரிகின்றன அப்படின்னு சொல்லும்போது நில ஒளி என்பது சூரிய ஒளிதானா அப்படின்ற ஒரு சந்தேகம் அவனுக்குள்ள வந்தது. Curiosity, that is grade 6 scientific curiosity that all other objects in a solar system shine only by reflecting the light of the sun. Is moonlight just reflected sunlight? அதே மாதிரி moonlight நிலவோட ஒளிச்சமும் நிலவோட ஒளியும் என்ன சூரிய ஒளிதானா? Which objects give on their own light? அப்ப வேற எது தன்னோட சொந்த ஒளியை, எந்த பொருள் தனது சொந்த ஒளியை மட்டுமே உருவாக்குகின்றன? While thinking, he notices something strange. Light seems to move in a straight line. இதை நினைக்க யோசிச்சு கொண்டு இருக்கும்போது அவன் ஒரு விஷயத்தை கவனிக்கிறான். என்ன விஷயம்? ஒளி நேர்கோட்டுல பயணம் செய்யுது. எந்த ஒளி? நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய இந்த ஒளி என்ன ஆகுது, ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம், நேர்கோட்டுல பயணம் செய்யுது அப்படின்றத அவன் கவனிக்கிறான். நெக்ஸ்ட் சோர்சஸ் ஆஃப் லைட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப ஒளி எந்தெந்த விதத்துல நம்மளுக்கு கிடைக்குது, இதுதான் சோர்சஸ் ஆஃப் லைட். The sun gives out or emits its own light and its main source of natural light on the earth. The sun, சூரியன் என்ன பண்ணுது, தன்னுடைய சொந்த ஒளியை சூரியன் என்ன பண்ணுது, gives out or emits its own light. emits அப்படின்னும் போது ஒளியை உமிழ்கிறது, தன்னுடைய சொந்தமான ஒளி என்ன பண்ணுது, உமிழ்கிறது. is the main source of natural light. இதுதான் என்ன ஆகுது, உண்மையான இயற்கையான ஒளி. பூமிக்கு கிடைக்கக்கூடிய இயற்கையான ஒளி எதுல இருந்து கிடைக்குது, சூரியனோட ஒளியிலிருந்து தான் கிடைக்குது. Stars, lightning and natural fire and certain animals also emit their own light. Stars அதே மாதிரி lightningனா என்னன்னு சொல்லுவோம், மின்னல். அதே மாதிரி நேச்சுரல் ஃபயர். நேச்சுரல் ஃபயர்னா என்ன ஆகுது, இயற்கையான தீ. and certain animals also emit their own light. அது மாதிரி சில விதமான விலங்கினங்களும் என்ன பண்ணது, சொந்தமான ஒளியை உமிழ்கின்றன. In ancient times human learned to create fire, the earliest form of artificial lightning. In ancient timesனா முற்காலத்துல humans learned to create a fire. அவங்க என்ன பண்ணாங்க, மனிதர்கள் முதலா எப்படி ஃபயரை உருவாக்கணும்னு கத்துக்கிட்டாங்க. The earliest form of artificial lightning. அதுக்கப்புறம் என்ன, அதுதான் என்னது, earliest form of artificial lightning. artificial செயற்கையான ஒளியை உருவாக்குனாங்க. With time they learned to create fire using different fuels. அதுக்கப்புறம் போக என்ன பண்ணாங்க, using different fuels, எரிபொருளை வச்சு எப்படி ஒளியை உருவாக்குறது கத்துக்கிட்டாங்க. such as animal fat, oil, wax and gas. இதுல இருந்து அனிமலோட ஃபேட்ல இருந்தும் ஆயில் வேக்ஸ்ல இருந்தும் என்ன எரிபொருளை யூஸ் பண்ணி எப்படி ஃபயரை உருவாக்குறது அப்படின்றத பத்தி கத்துக்கிட்டாங்க. With the invention of electricity and different kinds of electric light sources, most of the lightning needs human are now met by electric lightning. With the invention of electricity, அதுக்கப்புறம் என்ன ஆகுது, எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இப்ப நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா எலக்ட்ரிக் லைட்ஸ். டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் லைட் சோர்சஸ். நிறைய என்ன ஆகுது, எலக்ட்ரிக்கல் மூலமா நிறைய லைட் சோர்சஸ் வந்த போது இது மனிதனுடைய தேவைகளை முக்கியமா என்ன ஆகுது, பூர்த்தி அடைவதாக இருந்தது. ஆப்ஜெக்ட்ஸ் தட் எமிட் தேர் ஓன் லைட் ஆர் கால்ட் லூமினஸ் ஆப்ஜெக்ட்ஸ். ரெண்டு விதமா பிரிக்கிறாங்க. ஒன்னு லூமினஸ் ஆப்ஜெக்ட். லூமினஸ்னா என்ன, ஒளிரக்கூடிய பொருட்கள் அதே மாதிரி ஒளிராத பொருட்கள் ரெண்டு வகையா பிரிக்கலாம் ஆப்ஜெக்ட்ஸ் தட் எமிட் தேர் ஓன் லைட் ஆர் கால்ட் லூமினஸ் ஆப்ஜெக்ட். எந்த விதமான பொருட்கள் எந்த மாதிரி பொருட்கள் தன்னுடைய சொந்தமான ஒளியை உமிழ்கின்றதோ அதை என்னன்னு சொல்லணும், லூமினஸ் ஆப்ஜெக்ட்ஸ் சொல்லலாம். ஆப்ஜெக்ட்ஸ் தட் டூ நாட் எமிட் தேர் ஓன் லைட் ஆர் கால்ட் நான் லூமினஸ் ஆப்ஜெக்ட்ஸ். எந்த மாதிரி பொருட்கள் தன்னுடைய சொந்தமான ஒளியை கொடுக்காத பொருட்களை என்னன்னு சொல்லலாம், நான் லூமினஸ் ஆப்ஜெக்ட்ஸ். த மூன் இஸ் எ நான் லூமினஸ் ஆப்ஜெக்ட். மூன் அப்படின்னு பார்க்கும்போது நிலவுன்றது என்னன்னு சொல்லணும், நான் லூமினஸ் ஆப்ஜெக்ட். ஒளிராத பொருள் தான் என்னன்னு சொல்லுவோம், நிலவு ஒளிருதுன்னு சொல்லுவோம். ஆனா அதுக்கு நேச்சுரலா என்ன கிடையாது, இயற்கையா அதுகிட்ட ஒளி கிடையாது. ஆனா சூரியன் இருந்து ஒளியை பெற்று அது என்ன பண்ணுது, ஒளியை உமிழ்கிறது. So the moon is a non-luminous object. It does not emit its own light. அது என்ன பண்ணாது, சொந்தமா அதுகிட்ட ஒளியை உமிழாது. It just reflects the light emitted by the sun and that falls on it. அது என்ன பண்ணும், சூரியன் இருந்து வாங்கி அதை என்ன பண்ண, ரிஃப்ளெக்ட் பண்ணும். Emitted by the sun that falls on it. இங்க சில பிக்சர்ஸ்ல ஃபயர் as a source of artificial lightning கொடுத்திருக்காங்க. இங்க ஒன்னு கொடுத்திருக்காங்க, கேண்டில் கொடுத்திருக்காங்க. இந்த லைட் முற்காலத்துல யூஸ் பண்ணத. இது என்ன, இது அகல் விளக்கு கொடுத்திருக்காங்க. இதுல நம்ம அந்த ஒலிம்பிக் லைட் மாதிரி வச்சிருப்போம் இல்லையா, அந்த ஒளி இருக்கு. அதே மாதிரி இங்க ஒலிம்பிக் டார்ச் மாதிரி லைட் இருக்கு. இங்க அகல் விளக்கு, இங்க கேண்டில் இருக்கு. இங்க பெட்ரோமாக்ஸ் லைட் அப்படின்னு சொல்லுவோம். இங்க விதமான ஒளி. இதெல்லாம் என்ன முற்காலத்துல என்ன பண்ணாங்க, சோர்சஸ் ஆஃப் லைட், ஆர்டிபிஷியல் லைட் யூஸ் பண்ணாங்க. இப்ப யூஸ் பண்ற சம் சோர்சஸ் ஆஃப் எலக்ட்ரிக் லைட். இப்ப நவீன காலத்துல யூஸ் பண்ற எலக்ட்ரிக்கல் பல்ப்ஸ். இங்க பாக்குறோம்
ஓகே CFL பல்ப்ஸ், LED பல்ப்ஸ், அதே மாதிரி டியூப் லைட், அதே மாதிரி இங்க என்ன இருக்கு CFL இருக்கு, LED பல்ப் இருக்கு. ஓகே இப்போ அட்வான்ஸா என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத பத்தி சம் சோர்சஸ் ஆஃப் எலக்ட்ரிக் லைட் அப்படின்றத கொடுத்திருக்காங்க. லைட் எமிட்டிங் டயோட் அதுதான் என்னன்னு சொல்லுவோம் LED மீன்ஸ் லைட் எமிட்டிங் டயோட். lamps are modern light sources that consume much less power, are brighter and last longer than traditional lamps. இப்போ என்ன யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது LED பல்ப்ஸ். ஓகே லைட் எமிட்டிங் டயோட் அது ஏன் ரொம்ப யூஸ் பண்றாங்க கன்சியூம் அது ஏன்னா ஓகே அது என்ன ஆகுது லெஸ் பவர். ஓகே அது என்ன மின்சார சிக்கனத்திற்கு உதவுகிறது. ஆர் பிரைட்டர் அதே மாதிரி என்ன இருக்கு நல்ல வெளிச்சமா இருக்கு. அண்ட் அதே மாதிரி லாஸ்ட் லாங்கர் அண்ட் தேன் ட்ரெடிஷனல் லேம்ப். ஓகே ஆர்டிபிஷியல் ஓகே ட்ரெடிஷனல் லேம்ப்ஸ் ஓகே பாரம்பரியமான விளக்குகளை விட இது என்ன இருக்கு கொஞ்ச நாள் நல்ல ஓகே கொஞ்சம் ஒரு 6 மாசம் 6 மந்த் 1 இயர் 2 இயர்ஸ் வரைக்கும் என்ன ஆகுது நல்ல லாங் லாஸ்டிக்கா இருக்கு. This not only reduce electricity bills but is also better for environment. இது எலக்ட்ரிசிட்டி பில்ஸ் குறைக்கிறதோட மட்டும் இல்லாம மின் கட்டணத்தை குறைப்பதோட மட்டும் இல்லாம இட்ஸ் பெட்டர் ஃபார் என்விரான்மெண்ட் நம்ம சுற்றுப்புற சூழலுக்கும் உகந்ததா இருக்குது. Recognizing their advantages, the Indian government has made substantial effort to promote the use of LED lamps nationwide. ஓகே இதை இந்த உற்பத்தி தேவை ஓகே இந்த அட்வான்டேஜத்தை யூஸ் பண்ணிட்டு தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நம்மளோட இந்திய அரசு என்ன பண்ணுது நிறைய சப்ஸ்டன்ஷியல் எஃபர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஓகே நிறைய என்ன ஆகுது இந்த LED பல்ப்ஸை பத்தி நேஷன் வைட் தேசிய அளவில் இதை ப்ரொமோட் பண்றாங்க. At the end of their life, LED lamps must be appropriately disposed or recycled and not thrown in the garbage. ஓகே இது என்ன பண்ணும் LED lamps சப்போஸ் அதோட லைஃப் முடிஞ்சு போச்சுன்னா ஓகே அது எரியுறது நின்று போச்சுன்னா அது இருந்தாலும் டிஸ்போஸ்னா என்ன அதை தூக்கி எரியுறது. ஜஸ்ட் லைக் தட் என்ன பண்ணக்கூடாது கார்பேஜ்ல போடக்கூடாது. டிஸ்போஸ் ஆர் ரீசைக்கிள்டு அண்ட் நாட் த்ரோன் இன் த கார்பேஜ். ஓகே ப்ராப்பரா அதை என்ன பண்ணணும் அதை நம்ம டிஸ்போஸ் பண்ணணும். ஜஸ்ட் லைக் தட் கார்பேஜ்ல போடக்கூடாது. Does light travels in straight line? ஓகே இந்த ஒளி என்ன ஆகுது நேர்கோட்டுல பயணம் செய்தா அப்படின்றத பத்தி பார்ப்போம். Let us do an activity to find out. ஓகே இப்போ என்ன பண்ணுவோம் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுவோம் இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். Activity 11.1 let us investigate. Activity 11.1 இதை பத்தி நம்ம தெரிஞ்சுப்போம். Take 3 match boxes and make a hole in the inner tray of each match box exactly at the same position. இங்க என்ன எடுத்துக்கிறாங்க 3 மேட்ச் பாக்ஸ் எடுத்துக்கிறாங்க. 3 மேட்ச் பாக்ஸோட என்ன ஆகுது இன்னர் ட்ரே உள்ளுக்குள்ள ஒரு ட்ரே இருக்கு இல்லையா மேட்ச் ஸ்டிக்லாம் போற அந்த ட்ரே எடுத்துக்கிறோம். அந்த ட்ரே எடுத்துக்கிட்டு படத்துல காமிச்ச மாதிரி அதுக்குள்ள என்ன பண்றோம் 3த்துலயும் சேர்த்து ஒரு ஹோல் போடுறோம். ஓகே கரெக்டான மேக் ஏ ஹோல் இன் த இன்னர் ட்ரே ஆஃப் ஈச் மேட்ச் பாக்ஸ் எக்ஸாக்ட்லி அட் த சேம் பொசிஷன். ஒரே மாதிரி பொசிஷன்ல 3 மேட்ச் பாக்ஸ்ல என்ன பண்றோம் ஒரு ஹோல் போடுறோம். அரேஞ்ச் தீஸ் 3 மேட்ச் பாக்ஸஸ் இன் ஸ்ட்ரெயிட் லைன். இது வச்சிருக்காங்க இல்லையா இந்த மாதிரி என்ன பண்றோம் 3 மேட்ச் பாக்ஸையும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல பிக்சர்ல காமிச்ச மாதிரி வைக்கிறோம். மேக் ஷூர் தட் ஆல் 3 ஹோல்ஸ் ஆர் எக்ஸாக்ட்லி அட் த சேம் ஹைட். ஓகே என்ன பண்றோம் நம்ம ஓகே இந்த 3 மேட்ச் பாக்ஸோட 3 ஹோல்ஸ் இருக்கு இல்லையா ஒவ்வொரு மேட்ச் பாக்ஸ் இங்கதான் ஒரு ஹோல் போடுறோம் இங்க ஒரு ஹோல் போடுறோம் இங்க ஒரு ஹோல் 3 ஹோல் இருக்கு இல்லையா இந்த 3 ஹோலை என்ன பண்றோம் நம்ம சேம் ஹைட்ல வச்சுக்கிறோம். ஓகே மூணுமே நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச் பாக்ஸோட ஹோல் வழியா பார்த்தோம்னா செகண்ட் அண்ட் தேர்ட் தெரியணும். மேக் ஷூர் தட் ஆல் 3 ஹோல்ஸ் ஆர் எக்ஸாக்ட்லி அட் த சேம் ஹைட் அண்ட் ஆர் இன் த லைன் as shown in the figure. இந்த பிக்சர்ல காமிச்சிருக்கிற மாதிரி நம்ம பண்ணணும். Place a torch light on one side of the match boxes ensuring that the lamp is at the height of the holes. இப்போ என்ன பண்றோம் இருக்கு இல்லையா ஒரு டார்ச் லைட் வச்சு அடிச்சு பாக்குறாங்க. அடிச்சு பார்க்கும்போது இந்த ஒரு ஹோல் வழியா அடிக்கும் போது எல்லா ஹோல் வழியாவும் ஒளி போற மாதிரி பண்ணணும். Place a torch light on one side of this match box ensuring that its lamp is at the height of the hole. ஓகே கரெக்டா அந்த மேட்ச் பாக்ஸோட மேட்சோட ட்ரேவோட ஹைட்டுக்கு ஏத்த மாதிரி என்ன பண்றோம் இப்ப லைட் அடிக்கிறோம். Place a cardboard that is a screen. ஓகே place a cardboard இருக்கு இல்லையா இதுதான் ஸ்கிரீன் இங்க லாஸ்டா இருக்கு இல்லையா இதுதான் ஸ்கிரீன். ஒரு கார்ட்போர்டை அந்த கடைசியா வைக்கிறோம் எங்க 3 மேட்ச் பாக்ஸுக்கு பின்னாடி 3வது மேட்ச் பாக்ஸுக்கு பின்னாடி கொண்டு போய் ஒரு கார்ட்போர்டு வைக்கிறோம். அதுதான் இங்க என்ன ஸ்கிரீன் ஆக்ட் ஆகுது. அந்த அதர் சைடு ஆஃப் த மேட்ச் பாக்ஸ் அண்ட் அப்ளைன் a bright spot on it. இந்த சைடு ஃப்ரண்ட் சைடு என்ன இருக்கும் டார்ச் லைட். பேக் சைடுல என்ன இருக்கு ஸ்கிரீன் இருக்கு. சென்டர்ல என்ன இருக்கு 3 மேட்ச் பாக்ஸ் ட்ரேவோட ஹோல் போட்டு லைனா ஒரே ஹைட்ல வச்சிருக்கும். On the other side of the match box and obtain a bright spot on it, you may need to slightly adjust the height of the boxes. ஓகே என்ன பண்றோம் ஜஸ்ட் அதுல அந்த ஒளி அதுல கரெக்டா விழற மாதிரி ஜஸ்ட் என்ன பண்றோம் நம்ம அட்ஜஸ்ட் பண்றோம். Move on one of the match box slightly to a side or up and down. Are you able to obtain the light spot on the screen now? ஓகே இப்போ என்ன பண்றோம் இப்போ என்ன ஆகுது கரெக்டா மேட்ச் பாக்ஸ் டார்ச் லைட் அடிக்கும் போது இந்த ஒளி 3 ஸ்ட்ரெயிட்டா இருக்கு இல்லையா 3 ஹோல் வழியா அந்த லைட் உள்ள போயிட்டு இது இருக்கு இல்லையா இங்க ஸ்கிரீன்ல பட்டு இந்த ஸ்கிரீன்ல அந்த லைட் தெரியறத பார்க்கலாம். அந்த ஹோலோட வெளிச்சம் ஓகே அதை நம்ம பார்க்கலாம்.
அந்த லைட் படுறத பார்க்கலாம். இப்போ என்ன பண்ற அப்படின்னு பார்க்கும்போது ஜஸ்ட் ஓகே ஒன் ஆஃப் த மேட்ச் பாக்ஸ் ஸ்லைட்லி ஓகே என்ன பண்ற கொஞ்சம் அட்ஜஸ்ட் திருப்பி கொஞ்சம் மேலும் கீழும் கொஞ்சம் அப் அண்ட் டவுனா கொஞ்சம் தூக்கி வைக்கிறோம். ஆர் யூ ஏபிள் டு அப்டைன் த லைட் ஸ்பாட் ஆன் த ஸ்கிரீன் நவ்? இப்போ நம்மளால அந்த ஸ்கிரீன்ல லைட்டை பார்க்க முடியுமா? When all the three holes are not in the same line, we could not obtain the light spot on the screen. When all the three holes are not in the same line. Okay, மூணுத்தோட ஹோலும் சேம் லைன்ல இல்லனா என்ன பண்ண முடியாது நம்மளால? ஓகே ஒன்னுத்த கொஞ்சம் மேல தூக்கினா கூட மறைச்சிடும். அப்ப என்ன ஆகுது? ஸ்கிரீன்ல லைட்டை பார்க்க முடியாது. இப்போ மூணு எப்ப நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லுது. எப்ப நம்மளால பார்க்க முடியாதுன்னா when all the three holes are not in the same line, we could not obtain the light on spot on the screen. These observations suggest that light travels in a straight line. அப்ப இது மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது லைட் ஒளி வந்து என்ன ஆகுது? நேர்கோட்டில தான் என்ன ஆகுது? பயணம் செய்யுது. ஓகே these observations suggest that light travels in a straight line. straight line னா நேர்கோடு. Can we somehow check if it is some other way? வேற விதத்துல நம்ம செக் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறாங்க. I have an idea. Let us try to see the candle flame through the bent pipe. ஓகே எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. ஜஸ்ட் வந்து கேண்டிலோட ஃப்ளேமை வச்சு ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். ஒரு பைப்பை வச்சு நானும் பார்க்க போறேன் அப்படின்னு அடுத்த ஸ்டூடெண்ட் சொல்றாங்க. ரெண்டு ஸ்டூடெண்ட் பேசிக்கிறாங்க. Should we also try out this idea? Okay, இந்த ஐடியாஸ் நம்ம ட்ரை பண்ணலாமா அப்படின்னு பாக்குறாங்க. Activity 11.2 let us explore. Caution, use a lighted candle under adult supervision only. Okay, lighted candle நம்ம யூஸ் பண்றதால நம்ம யாரு ஒரு பெரியவங்க முன்னாடி தான் இதை நம்ம செய்யணும். Okay, lighted candle. Take a long hollow pipe of some flexible material and align it to see that you can see the candle flame as shown in the figure. இங்க என்ன பண்றோம்? ஒரு கேண்டில் ஃப்ளேம் வந்து ஏத்தி வைக்கிறோம். ஓகே எரிஞ்சிட்டு இருக்கு ஒரு கேண்டில். இங்க என்ன பண்றோம்? ஜஸ்ட் ஓகே ஒரு ஹாலோ பைப் எடுத்துக்கிறோம். ஹாலோ பைப்னா என்ன? உள்ளுக்குள்ள ஒண்ணுமே இல்லாத ஒரு ஹாலோ பைப். அதே மாதிரி எப்படி இருக்கணும்? அது பிளெக்சிபிள் மெட்டீரியலா இருக்கணும். பெண்ட் ஆகிற மாதிரி இருக்கணும். ஓகே அதுக்கேற்ற மாதிரி இந்த மெட்டீரியலை வச்சு என்ன பண்றா? அப்படியே பாக்குறா. ஒரு சைடு வந்து ஒரு ரெண்டு ஹோல் இருக்கு இல்லையா? அந்த ஹாலோ பைப்ல இந்த சைடு ஒரு ஹோல் இருக்கு, இந்த சைடு ஒரு ஹோல் இருக்கு. ஒரு சைடு வந்து எதுல இருக்கு? கேண்டலோட ஃபிளேமை நோக்கி இருக்கு. இன்னொரு சைடு மூலமா அவ கண்ணுல பாத்துட்டு இருக்கா. ஓகே டேக் a long hollow pipe of some flexible material and align it to see that you can see the candle flame as shown in the figure 11.5a. இது மூலமா நம்ம என்ன பண்றோம்? இந்த பிக்சர்ல இருந்து நம்ம பாக்குற மாதிரி பார்க்கலாம். Now இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ற? bend the pipe. ஏன்னா பிளெக்சிபிள் பைப்பை எடுத்துக்கிறோம் இல்லையா? அதோட சென்டர்ல என்ன பண்றோம்? ஜஸ்ட் இது பண்ணிருக்காங்களே இந்த மாதிரி சென்டர்ல ஒரு பெண்ட் பண்ணிட்டு இப்ப நம்ம பாக்குறோம். Now bend the pipe and try to see the candle flame again. Okay, can you still see it? இப்ப மறுபடியும் உன்னால பார்க்க முடியுதா அப்படின்னு கேக்குறாங்க. You could see the candle flame through a straight pipe but not through a bent pipe. எது மூலமா பார்க்கலாம்? ஓகே கேண்டில் அதாவது வந்து இந்த பைப் ஸ்ட்ரெயிட்டா இருக்கும்போது மட்டும் தான் என்ன பண்ண முடியும்? அந்த கேண்டிலோட ஃபிளேமை பார்க்க முடியும். கேண்டிலோட அந்த மெழுகுவத்தியோட சுடர் அப்படி கேண்டில் ஃபிளேம் போது மெழுகுவத்தியோட சுடரை என்ன பண்ண முடியும்? அந்த ஸ்ட்ரெயிட்டா இருக்கிற பைப் மூலமா தான் பார்க்க முடியும். கொஞ்சம் பெண்ட் பண்ணோம்னா you could see the candle flame through a straight line pipe but not through a bent pipe. bent pipe மூலமா என்ன பண்ண முடியாது? நம்மளால பார்க்க முடியாது. இது மூலமா பார்க்கலாம். இது மூலமா என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாது. This shows that light travels in a straight line. இது மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? ஓகே ஒளி வந்து என்ன பண்ணும்? ஒரு நேர்கோட்டுல மட்டும்தான் என்ன ஆகுது? பயணம் செய்யும். நேர்கோட்டு வழியா மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும்? பயணம் செய்யறதை நம்ம பார்க்க முடியும். இதுல ஃபிகர் 11.5 viewing candle flame through a straight pipe. இன்னொன்னு என்ன இருக்கு? bent pipe அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதை நம்மளே கூட இந்த ஆக்டிவிட்டியை பண்ணி பார்க்கலாம். காஷன் அப்படின்றதுல ஓகே எச்சரிக்கை. யூஸ் ஏ லேசர் ஒன்லி அண்டர் காஷன் அப்படின்றதுல எச்சரிக்கை அப்படின்னு கொடுத்துட்டு யூஸ் ஏ லேசர் ஒன்லி அண்டர் டீச்சர்ஸ் சூப்பர்விஷன். ஓகே இந்த லேசர் லைட் யூஸ் பண்ண போறோம் இல்லையா? அது என்ன பண்ணும்? டீச்சர்ஸோட சூப்பர்விஷன் டீச்சரோட மேற்பார்வையில மட்டும் தான் இதை பண்ணணும். அவாய்ட் யூசிங் ஹை பவர் லேசர்ஸ் ஃபார் திஸ் ஆக்டிவிட்டி. இதுல லேசர் லைட் அப்படின்னு இருக்கு இல்லையா? லேசர் லைட் நம்ம பார்த்திருக்கோம். இந்த லேசர் லைட் தான் இந்த ஆக்டிவிட்டிக்கு சூஸ் பண்ண போறோம். இதுல ஹை பவர் லேசர் லைட் யூஸ் பண்ணக்கூடாது. ஏ லோ பவர் லேசர் பாயிண்டர் இஸ் சஃபிஷியன்ட். ஓகே லோ பவர் லேசர் லைட் வந்து இதுக்கு போதுமானது. நெவர் பாயிண்ட் த லேசர் பீம் டைரக்ட்லி அட் எனி ஒன் ஐட். அதே மாதிரி இந்த லேசர் லைட் என்ன பண்ணக்கூடாது? யாரோட கண்களுக்கு நேராகவும் நம்ம அடிக்கக்கூடாது. Because it seriously causes eye damage. இது என்ன பண்ணும்? நம்ம கண்களை பாதிக்கும். Pass a laser beam of through a beaker that is filled with water in which a drop of milk is added to make the laser beam easily visible. இப்போ என்ன பண்றோம்? ஒரு பீக்கர் ஜஸ்ட் ஒரு பீக்கர் எடுத்துக்கிறோம். பீக்கர்ல கொஞ்சோண்டு தண்ணி எடுத்துக்கிறோம். தண்ணி எடுத்துக்கிட்டு அதுல ஒரு டிராப் என்ன பண்றோம்? மில்க் ஆட் பண்றோம். எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு மில்க் ஆட் பண்ணிட்டு ஒரு லேசர் லைட்டை நம்ம என்ன பண்றோம்? இது வழியா நம்ம பாஸ் பண்றோம். ஓகே பாஸ் a laser beam through a beaker filled with water in which a drop of milk
milk is added to make the laser beam visible. milk எதுக்கு ஆட் பண்றோம்னா அப்பதான் என்ன ஆகும், ஓகே அதுல நல்லா அந்த ஒளியோட வெளிச்சம் நல்லா தெரியும். லேசர் பீம் வந்து அந்த ஒளி கற்றைகளாக அது வழியா போறது ஈஸியா நம்மளால பார்க்க முடியும். What do you observe? இதுல இருந்து நீ என்ன பாக்குற? Do you see that a beam of laser light inside water flows straight path? ஓகே இதுல இருந்து என்ன தெரியுது, இந்த லேசரோட லைட் என்ன ஆகுது, தண்ணிக்குள்ள ஈஸியா டைரக்டா போகிறத நம்ம பார்க்கலாமா? இது இந்த பிக்சர்ல பாக்குறோம் இல்லையா? ஓகே இங்க லேசர் பீம், இதுதான் லேசர் லைட், இதுதான் லேசர். இந்த லேசர் வழியா இது என்ன பண்றாங்க, அடிக்கிறாங்க. அடிக்கும் போது என்ன ஆகும், இந்த லைட் டைரக்டா இதுல போயிட்டு ஃபால் ஆகி இது வழியா ஒளி என்ன அது ஊடுருவி இந்த சைடு போறதை நம்ம பார்க்கலாம். However, light can sometimes even bend around corners. அதே மாதிரி கார்னர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் இது பெண்ட் ஆகிறத பார்க்கலாம். This is something you will learn in the higher grades. இதை பத்தி நம்ம என்ன பண்ணலாம், பெரிய கிளாஸ் நம்ம இதை பத்தி படிப்போம். Light through transparent, translucent and opaque materials. ஓகே ஒளி எதன் மூலமாக, டிரான்ஸ்பரண்ட், டிரான்ஸ்லூசன்ட் அண்ட் ஒபாக் மெட்டீரியல்ஸ்ல எப்படி வந்து ஒளி வந்து ஒளி வந்து ஒளியை எப்படி நம்ம பார்க்கலாம். ஓகே ஒளியை டிரான்ஸ்பரண்ட், டிரான்ஸ்லூசன்ட் அண்ட் ஒபாக் மெட்டீரியல்ஸ் மூலமா எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்றோம். இப்ப டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னு பார்க்கும்போது வெளியில இருக்கக்கூடிய பொருளை தெளிவாக பார்க்கக்கூடிய ஒரு பொருள் தான் என்னன்னு சொல்ல நம்ம டிரான்ஸ்பரண்ட் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கண்ணாடி இருக்குமா, ஓகே கண்ணாடி என்ன பண்ண முடியும், ஒரு பொருளை ஈஸியா நம்மளால பார்க்க முடியும். அதே மாதிரி நீர், ஓகே வாட்டர் ஆல்சோ என்ன ஆகும், டிரான்ஸ்பரண்ட். அப்ப அதுதான் என்ன ஆகுது, வெளியில இருக்கக்கூடிய ஒரு பொருளை தெளிவாக பார்க்க முடியும். இது டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். டிரான்ஸ்லூசன்ட் மெட்டீரியல்ஸ் அப்படின்னா என்ன, அது வந்து என்னன்னா வெளியில இருக்கும் பொருளை என்ன பண்ண முடியாது, தெளிவாக இல்ல, ஆனா எப்படி பார்க்க முடியும், நம்ம மங்கலா பார்க்க முடியும், டிம்மா பார்க்க முடியும், பார்ஷியலா பார்க்க முடியும். அதுதான் என்னன்னு சொல்லுவோம், டிரான்ஸ்லூசன்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்லலாம். ஒபாக் அப்படின்னு பார்க்கும்போது என்ன ஆகுது, வெளியில இருக்கக்கூடிய பொருள் எதையும் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. இதுதான் என்னன்னு சொல்லுவோம், ஒபாக். So what happens when a light comes in the path of light? Okay, what happens when an object comes in the path of light? Let us play objects made of different materials in the path of light and find out. இப்போ என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் வழியாக ஒளியை டிஃபரெண்ட் மெட்டீரியல்ஸ் எடுத்துக்கிறோம், அது வழியா என்ன பண்றோம், லைட்டை பாஸ் பண்றோம். ஓகே அது எப்படி போகுது அப்படின்றத பத்தி நம்ம கண்டுபிடிக்கலாம். லேட்டஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட், ஓகே இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா இதை தெரிஞ்சுக்கலாம். கலெக்ட் ஆப்ஜெக்ட்ஸ் மேட் ஆஃப் டிஃபரெண்ட் மெட்டீரியல்ஸ், ஆல்சோ யூ வில் நீட் எ டார்ச். ஓகே நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணிக்கிறோம், இங்க கொடுத்திருக்காங்க நிறைய ஆப்ஜெக்ட்ஸ், அது நமக்கு தேவை என்ன தேவை, ஒரு டார்ச் லைட் தேவை. கலெக்ட் ஆப்ஜெக்ட்ஸ் மேட் ஆஃப் டிஃபரெண்ட் மெட்டீரியல்ஸ், ஆல்சோ யூ வில் நீட் எ டார்ச். இதுக்கு என்ன தேவை, நம்மளுக்கு ஒரு டார்ச் லைட் வச்சுக்கிட்டு இந்த ஒவ்வொரு பொருள் வழியா என்ன பண்றோம் நம்ம, ஓகே ஒளியை அடிச்சு பார்த்து அது ஒளி வந்து அதன் மூலமா நம்மளால பார்க்க முடியுமா அப்படின்றத பாக்குறோம். ஓகே ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கார்ட்போர்ட். ஓகே கார்ட்போர்ட்ல ஜஸ்ட் லைட்டை பாஸ் பண்ணும்போது வேற ஒரு பகுதி வழியா கார்ட்போர்டு லைட் அடிக்கும் போது அடுத்த பகுதியில் நம்மளுக்கு தெரியுதா அப்படின்னு பார்க்கும்போது இல்ல. அப்ப இது என்ன ஆப்ஜெக்ட், இது ஒபாக். இது மூலமா என்ன ஆகாது, ஒளி ஊடுருவாது. அப்ப நெக்ஸ்ட் லைட் வில் பாஸ் ஃபுல்லி, பார்ஷியலி, நாட் அட் ஆல். ஓகே மை ப்ரெடிக்ஷன், மை அப்சர்வேஷன். ப்ரெடிக்ஷன் அப்படின்னா என்னோட கணிப்பு, அடுத்து நான் கவனிச்சது எப்படி இருக்குது, லைட் அது வழியா பாஸ் ஆகுமா ஆகாதா. மை ப்ரெடிக்ஷன் என்ன வர, நான் என்னன்னு சொல்றது, நாட் அட் ஆல், என்ன ஆகாது. ஓகே இது என்னோட ப்ரெடிக்ஷன் கணிப்பு பிரகாரம் அது வழியா என்ன ஆகுது, லைட் பாஸ் ஆகாது. மை அப்சர்வேஷன் இதுல என்ன ஆகுது, நாட் அட் ஆல், நாட் அட் ஆல். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பேப்பர். ஓகே பேப்பர் அப்படின்னு சொல்லும்போது, பேப்பர் அப்படின்னு பார்க்கும்போது சில பேப்பர்ஸ் என்ன இருக்கும், டிரான்ஸ்லூசன்டா இருக்கும், சிலது ஒபாக்கா இருக்கலாம். ஓகே அப்ப என்னன்னு எழுதலாம், டிரான்ஸ்லூசன்ட். ஓகே டிரான்ஸ்லூசன்ட். ஓகே லைட் பேப்பர் வந்து டிரான்ஸ்லூசன்ட். அப்ப என்ன ஆகும், என்னோட கணிப்பு என்ன ஆகுது, பார்ஷியலி. ஓகே கொஞ்சோண்டு பாதியா அது என்ன ஆகும், ஒளி ஊடுருவும். அப்ப இது என்னன்னு சொல்லணும், பார்ஷியலி. ஓகே என்னோட அப்சர்வேஷன் ஆல்சோ என்னன்னு சொல்லணும், பார்ஷியலி. ஓகே பார்ஷியலி. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் கிளாஸ். கிளாஸ் அப்படின்றது எப்படி இருக்கு, எஸ் ஒளி அது வழியா ஈஸியா பாஸ் ஆகும். அப்ப என்ன ஆகும், டிரான்ஸ்பரண்ட். கிளாஸ்ன்றது டிரான்ஸ்பரண்ட். மை ப்ரெடிக்ஷன் என்ன ஆகும், தட் இஸ் லைட் வில் பாஸ் ஃபுல்லி. ஓகே அப்ப என்ன ஆகும், லைட் வில் பாஸ் ஃபுல்லி அப்படின்னு எழுதலாம். என்னோட அப்சர்வேஷனும் என்ன வரும், ஃபுல்லி, லைட் வில் பாஸ் ஃபுல்லி. நெக்ஸ்ட் ட்ரேசிங் பேப்பர். ஓகே ட்ரேசிங் பேப்பர் அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னு சொல்லணும், நம்ம பட்டர் பேப்பர் மாதிரி இருக்கு இல்லையா, அதுதான் ட்ரேசிங் பேப்பர். அப்ப இது என்னன்னு சொல்லணும், டிரான்ஸ்லூசன்ட். டிரான்ஸ்லூசன்ட்னா கொஞ்சமா தான் மங்கலா தெரியும், இதுதான் என்னன்னு சொல்லணும், நம்ம டிரான்ஸ்லூசன்ட். அப்ப இங்க என்னன்னு சொல்லணும், நம்ம பார்ஷியலி. டிரான்ஸ்லூசன்ட் இங்க வந்து என்னன்னு சொல்லணும், நம்ம பார்ஷியலி. இங்க என்னோட அப்சர்வேஷன் என்ன வரும், நான் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா பார்த்ததுல இதுவும் என்னது, பார்ஷியலி. நெக்ஸ்ட் திக் கிளாத். ஓகே திக் கிளாத் நல்ல திக்கா ஒரு துணி எடுத்துக்கிறோம், இது என்னன்னு சொல்லணும், நம்ம ஒபாக். இது வழியா ஒளி ஊடுருவாது. அப்ப ஒபாக் இங்க என்னன்னு சொல்லணும், நாட் அட் ஆல். ஒளி என்ன ஆகுது, பாஸ் லைட் வந்து இது வழியா பாஸ் ஆகாது, நாட் அட் ஆல். இங்க என்னன்னு சொல்றோம், என்னோட அப்சர்வேஷனும் நாட் அட் ஆல். நெக்ஸ்ட் திக்கு கிளாத். இன்னொன்னு எடுத்துக்கிறோம், பிளாஸ்டிக் ஷீட் எடுத்துக்கிறோம். அப்ப நம்மள ஒரு 2 பொருள் எழுத சொல்லியிருக்காங்க, இது என்னன்னு எழுதலாம், நம்ம பிளாஸ்டிக் ஷீட்.
பிளாஸ்டிக் ஷீட், இன்னொன்னு பட்டர் பேப்பர். ஓகே, பிளாஸ்டிக் ஷீட் நமக்கே தெரியும், அது என்னன்னு சொல்ல நம்ம டிரான்ஸ்பரண்ட். பிளாஸ்டிக் பேப்பர் என்னன்னு சொல்ல நம்ம டிரான்ஸ்பரண்ட். அப்ப அது வழியா என்ன ஆகும், ஒளி, தட் இஸ் டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னு பார்க்கும்போது என்ன ஆகும், லைட் வில் பாஸ் ஃபுல்லி. இது வழியா லைட் ஃபுல்லா பாஸ் ஆகும். இங்க என்னன்னு சொல்லலாம், என்னோட அப்சர்வேஷன் ஃபுல்லின்னு எழுதலாம். பட்டர் பேப்பர்ல என்ன ஆகுது, டிரான்ஸ்லூசன்ட். மங்களா தான் தெரியும், அப்ப டிரான்ஸ்லூசன்ட் எழுதுறோம். இங்க என்ன எழுதுறோம் நம்ம, பார்ஷியலி. இங்க வந்து பார்ஷியலி. இங்க என்ன எழுதலாம் நம்ம, பார்ஷியலி. Like the materials of the objects in the table 11.1 and classify them into transparent, translucent and opaque in the chapter Materials Around Us in the grade 6 science textbook Curiosity, you are learned to classify materials into transparent, translucent and opaque depending on how you could see through them. Okay, in the 11.1 ல இந்த மெட்டீரியல்ஸ்லாம் வச்சிருக்கோம் இல்லையா, இந்த மெட்டீரியல்ஸ் நம்ம ஆல்ரெடி 6th ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல்ஸ் அரவுண்ட் அஸ் அப்படின்ற டாபிக்ல கிளாசிஃபை த ஆப்ஜெக்ட்ஸ்ல டிரான்ஸ்பரண்டா, டிரான்ஸ்லூசன்டா, ஒபாக்கா அப்படின்றத பத்தி நம்ம படிச்சிருக்கோம். யூ லேர்ன் டு கிளாசிஃபை மெட்டீரியல்ஸ் இன்டு டிரான்ஸ்பரண்ட். உங்களுக்கு தெரியும், ஓகே, எதுதான் எப்படி பிரிக்கணும்ன்றது தெரியும். எதெல்லாம் டிரான்ஸ்பரண்ட், எதெல்லாம் டிரான்ஸ்லூசன்ட், எதெல்லாம் ஒபாக் மெட்டீரியல்ஸ் இருந்தது டிபெண்டிங் ஹவு குட் யூ see through them. ஓகே, ஏதாவது அது நம்ம பாக்குறது மூலமா நம்மளுக்கு ஈஸியா நம்மளுக்கு தெரியும். கோ டு a dark room. இப்போ என்ன பண்றோம், ஒரு இருட்டான ரூமுக்கு போறோம். turn on the torch. ஓகே, டார்ச் லைட் ஆன் பண்றோம். and place it in such a position you will get a spot of light from a torch on the wall. ஓகே, ஜஸ்ட் என்ன பண்றோம், கரெக்டா அந்த ஒரு பொசிஷன் வாலுக்கு நேரா என்ன பண்றோம், கொஞ்சம் தூரத்துல இருந்து டார்ச் லைட் அடிக்கிறோம். or you may place that you get a spot of light from a torch on a wall, or you may place a cardboard screen as shown in the figure. Okay, ஒன்னு செவரு, அப்படி இல்லைன்னா என்ன எடுத்துக்கலாம், இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டு இன்னும் ஆக்ட் பண்ணுது, ஸ்கிரீன் ஆக்ட் பண்ணுது. ஆர் யூ மே பிளேஸ் a cardboard screen as shown in the figure 11.6 and get the spot of light on it. ஓகே, ஜஸ்ட் ஒரு டார்ச் லைட் வழியா அடிக்கும் போது டார்ச் லைட்டோட ஸ்பாட், அந்த ஒளியோட ஸ்பாட் வந்து எங்க இருக்கும், வால்லயோ. அப்படி இல்லைன்னா அதுக்கு வாலுக்கு பதிலா ஒரு கார்ட்போர்டு ஷீட் எடுத்துக்கிட்டோம்னா கார்ட்போர்டு வச்சு பார்க்கும்போது அந்த கார்ட்போர்ட்லயே விழுறத நம்ம பார்க்கலாம். we will now conduct this activity in 2 parts. ஓகே, இந்த ஆக்டிவிட்டியை 2 விதமா நம்ம என்ன பண்ணலாம், ஓகே, கண்டக்ட் பண்ணலாம். ஒன்னு ப்ரெடிக்ஷன், இன்னொன்னு அப்சர்வேஷன். ப்ரெடிக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது என்ன ஆகும், என்னோட கணிப்பு இதுவா இருக்கலாம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் வந்து ப்ரெடிக்ஷன். அதே மாதிரி அப்சர்வேஷன் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா, ஓகே, நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அது மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டதா என்னன்னு சொல்ல நம்ம அப்சர்வேஷன். predict what will happen if you hold an object in front of the light coming out of the torch. Would you continue to see the spot of the light on the screen? Note your prediction in table 11.1. okay, predict what will happen if you hold an object in front of the light coming out of the torch light. Would you continue? இப்போ இது என்ன சொல்லிருக்காங்க, that is 11.1 ல ஆல்ரெடி 11.1 ல நீங்க ப்ரெடிக்ட் பண்ணுங்க. என்னன்னா, what will happen if you hold an object in front of the light. ஓகே, ஏதோ ஒரு பொருள் அப்படி வச்சிருக்கோம். ஓகே, ஒரு லைட்டுக்கு முன்னாடி ஒரு பொருளை வச்சு பார்த்துட்டு இருக்கோம். would you continue to see the spot of the light on the screen? ஓகே, அந்த லைட்டோட வெளிச்சம் அந்த ஸ்கிரீன்ல விழுதா, ஓகே, எந்த பொருள் நம்ம எடுத்துக்கிறோமோ அந்த பொருளோட ஒளி வந்து இதுல வந்து விழுதா அப்படின்றத பார்த்திருக்கோமா. நோட் யுவர் ப்ரெடிக்ஷன் இன் டேபிள் 11.1. ஓகே, 11.1 ல ப்ரெடிக்ஷன் அப்படின்ற டாபிக்ல என்ன பண்ண சொல்லிருக்காங்க, நம்மள நோட் பண்ண சொல்லிருக்காங்க. Now actually place the object between the torch and the screen. Does light pass the object? Note your observation in table 11.1. Next, இப்போ என்ன பண்ண சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, ஒரு டார்ச்சுக்கும் ஸ்கிரீனுக்கும் நடுவுல, ஓகே, டார்ச் வச்சுக்கிறோம், நெக்ஸ்ட் வந்து ஸ்கிரீன் வச்சுக்கிறோம், அதுக்கு நடுவுல ஒரு பொருள் வைக்கிறோம். ஓகே, டஸ் லைட் பாஸ் த்ரூ த ஆப்ஜெக்ட். ஓகே, இந்த ஆப்ஜெக்ட் வழியா லைட் வந்து பாஸ் ஆகுமா. நோட் யுவர் அப்சர்வேஷன் in table 11.1. okay, 11.1 ல என்ன பண்றோம், நம்ம அப்சர்வேஷனை மார்க் பண்றோம். repeat this for all objects. ஓகே, என்ன பண்றோம், எல்லா ஆப்ஜெக்ட்ஸுக்கும் என்ன பண்றோம், இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் ஒவ்வொன்றா எடுத்து நம்ம என்ன பண்றோம், ரிப்பீட் பண்றோம். Was your observation the same as your prediction? ஓகே, உன்னோட அப்சர்வேஷனும் உன்னோட ப்ரெடிக்ஷனும் சேமா இருக்கா. What conclusion would you draw? ஓகே, இதுல இருந்து என்ன கன்க்ளூஷன் எடுக்க போறீங்க. Light passes almost completely through transparent materials. லைட் என்ன ஆகுது, டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல்ஸ் வழியா, ஓகே, ஈஸியா என்ன பண்ண முடியுது, ஒரு பொருள் வெளியில இருக்கிற ஒரு பொருள் ஈஸியா என்ன ஆகுது, லைட் வந்து ஈஸியா பாஸ் ஆகுது. எது வழியா, டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல் வழியாக. லைட் passes partially through translucent material. டிரான்ஸ்லூசன்ட் அப்படின்னு பார்க்கும்போது என்ன ஆகும், மங்களா, ஒரு பாதி தான், ஏதோ ஒரு உருவம் பின்னாடி இருக்கிறது தெரியும், பட் கிளியரா தெரியாது. அதுதான் என்னன்னு சொல்றோம், டிரான்ஸ்லூசன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ராஸ்டட் கிளாஸ். ஓகே, இப்ப ஜன்னலோட இதெல்லாம் போடுறோம் இல்லையா, விண்டோவோட கண்ணாடி எல்லாம் எப்படி இருக்கும்னா கொஞ்சம் திக்கா இருக்கும், அதுதான் டிரான்ஸ்லூசன்ட்னு சொல்லுவோம். டிரான்ஸ்லூசன்ட் ஃப்ராஸ்டட் கிளாஸ்னு சொல்லுவோம். அந்த ஃப்ராஸ்டட் கிளாஸ் வழியா என்ன பண்ண, பின்னாடி இருக்கிறது, ஓகே, வெளியில இருக்கிறவங்களோட நிழல் மட்டும் தான் தெரியும், பார்ஷியலா தெரியும். அதுதான் என்னன்னு சொல்லுவோம், டிரான்ஸ்லூசன்ட் மெட்டீரியல்ஸ். நெக்ஸ்ட், லைட் டஸ் நாட் பாஸ் த்ரூ ஒபாக் மெட்டீரியல். லைட் என்ன ஆகாது, ஒபாக் மூலமா சுத்தமா என்ன ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வால், இப்ப ஒரு வாலோட இந்த
இந்த பக்கம் நின்னுக்கிறோம், அந்த பக்கம் நம்ம பின்னாடி யார் இருக்காங்கிறது நம்மளுக்கு தெரியாது இல்லையா, அதுதான் என்னன்னு சொல்லுவோம் opaque objects. What will happen when an opaque objects block the path of light? Okay, what happens? Okay, opaque objects வந்து light block பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்றத next இதுல பார்ப்போம். What happens when an opaque objects block the path of light? Okay, opaque objects அப்படின்னு பார்க்கும்போது என்ன ஆகுது, அது லைட்டை பிளாக் பண்ணுது இல்லையா, அப்ப என்ன நடக்கும், opaque objects லைட்டை பிளாக் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்றத பத்தி பார்ப்போம். அப்ப ஷேடோ ஃபார்மேஷன், ஷேடோ அப்படின்னு சொல்றோம்னா நிழல், நிழல் எப்படி உருவாகுது. What did you see on the screen, that is in activity 11.3 when an opaque object was placed in the path of light? இது இருக்குல்லையா 11.3ல ஒரு opaque object, that is what did you see on the screen in activity 11.3ல நீ என்ன பார்த்த, எதுனா ஒரு opaque object வழியா ஒரு screen வைக்கும்போது என்ன பார்க்கிறோம். When an opaque object was placed in the path of light, okay, அது வந்து ஒளியை பாஸ் பண்ணுதா, okay, ஒளி அது வழியா என்ன பண்ணுது, பாஸ் பண்ணுதா. Did you see a dark patches on the wall? அதுக்கு பதிலா என்ன பார்க்கிறோம், நம்ம ஒரு டார்க் பேச்சஸ் நம்ம அந்த வால்ல பார்க்கிறோம். ஓகே, இருட்டுல போய் நிக்கும்போது என்ன ஆகும், நம்ம ஒரு டார்க் பேச்சஸ் இங்க பிக்சர்ல கொடுத்திருக்காங்க இல்லையா, ஓகே, சன்லைட்ல நிக்கும்போது என்ன இருக்கும், நம்மளோட ஷேடோ இங்க ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி இங்க என்ன இருக்கு, இங்க நம்ம அதோட ஷேடோஸை பார்க்கிறோம். Why was this dark patch formed? எப்படி இந்த டார்க் பேட்ச் எப்படி நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது. We now know the light travels in straight line. நமக்கு ஏற்கனவே தெரியும் ஒளி வந்து ஒரு நேர்கோட்டுல தான் என்ன ஆகுது, பயணம் செய்யுது. When an opaque object is placed in its path, okay, இப்போ என்ன பண்றோம், சென்டர்ல கொண்டு போய் ஒரு opaque object எடுத்து போய் வைக்கும்போது என்ன ஆகுது, இதோட லைட் நேரா பாஸ் ஆகிற அந்த லைட் என்ன ஆயிடுது, பிளாக் ஆயிடுது. அப்ப the dark patch where light does not reach, அதால லைட் என்ன ஆகாது, அடுத்த பக்கத்துக்கு போகாது. அப்ப என்ன ஆகும், அதுக்கு பேரு தான் என்ன ஆகுது, ஷேடோ. அப்ப அதுக்கு பதிலா எதை ஃபார்ம் ஆகாது, ஷேடோவை ஃபார்ம் ஆகும். So when an opaque object is placed in its path, light is blocked. The dark patch where the light does not reach is the shadow. இததான் நம்ம என்னன்னு சொல்றோம், நம்ம ஷேடோ அப்படின்னு சொல்றோம். We have noticed the shadows of ourselves. Okay, நம்மளோட ஷேடோவை நம்ம பார்த்திருக்கோம் எங்க, and other objects around us when we are in the sun or under the light. Okay, நம்ம சன்ல நிக்கும் போதும் அதே மாதிரி என்ன பண்றோம், நம்ம ஒரு under the light கீழே நிக்கும் போதும் நம்மளோட ஷேடோவை நம்மளே பார்க்கிறோம். We have noticed the shadows of ourselves and other objects around us when we are in the sun or under the light. That is figure 11.7. Also, you might have heard a fun making different shapes with the shadows sometime. Okay, இதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய பொருட்களை வச்சு என்ன பண்றோம், அந்த செவுத்துல அதோட ஷேடோவை பார்க்கறத நம்ம ஒரு வேடிக்கையா பார்க்கலாம். So we have noticed the shadows of ourselves and other objects around us when we are in the sun or under a light. Also, we might have had fun making different shapes with the shadows sometime. Do translucent and transparent objects create shadows or not? அதே மாதிரி இப்போ opaque object எப்படி ஷேடோ கிரியேட் பண்ணுதோ அதே மாதிரி translucentum transparent objectsம் ஷேடோவை கிரியேட் பண்ணுமா ஆர் நாட், ஷேடோ கிரியேட் பண்ணுமா இல்லையா. Did you notice that in activity 11.3 opaque objects form darker shadows? Okay, activity 11.3ல நம்ம பார்த்தோம் opaque objects அப்படின்றது என்ன, அது முழுவதுமா என்ன, அது வெளியில இருக்கிற பொருளை மறைக்கிறது தான் என்னன்னு சொல்லுவோம், நம்ம opaqueன்னு சொல்லுவோம். அது லைட் அது வழியா பாஸ் ஆகாது. அப்போ அந்த opaque objects form darker shadows. அது என்ன பண்ண, ஒன்லி ஷேடோஸ், ஒளியை மறைக்கிறதால அது தோன்றக்கூடாது இருளான பகுதியை தான் என்னன்னு சொல்றோம், நம்ம ஷேடோஸ் சொல்றோம். Translucent objects make lighter shadows. இதுல translucent object opaque வந்து கிளியரா ஃபார்ம் பண்ணும் ஷேடோஸை. translucent object ஓகே பார்ஷியலா லைட்டை பாஸ் பண்ற அந்த translucent object என்ன லைட்டர் ஷேடோஸை கிரியேட் பண்ணும். ஈவன் சம் transparent objects can create faint shadows. இன்னும் சில transparent objects கூட என்ன ஆகுது, சும்மா லைட்டா என்ன பண்ணுது, ஷேடோஸை கிரியேட் பண்ணுது. Activity 11.4 let us explore. Activity 11.4ல இதை பத்தி நம்ம பார்ப்போம். Collect some opaque objects of different shapes and size. ஓகே, சில opaque objects, ஓகே நிறைய opaque objects எடுத்துக்கிறோம், டிஃபரெண்ட் சைஸ்லயே டிஃபரெண்ட் ஷேப்ஸ்லயே எடுத்துக்கிறோம். Repeat activity 11.3 but this time carry out the actions mentioned in the first column of table 11.2. Observe the shape and size of the shadow on the screen for each of the actions. ஒன்னொன்னுல என்ன பண்றோம், அதோட சைஸும் ஷேப்பும், ஓகே அந்த ஷேடோவோட சைஸும் ஷேப்பும் அந்த ஸ்கிரீன்ல பார்க்க சொல்லியிருக்காங்க. Did the shadow form in all cases? எல்லாத்துலயும் எல்லா பொருட்களையும் என்ன ஆகுது, ஷேடோ ஃபார்ம் ஆகுதா. Was the shape and size of the shadow are the same as the object? ஓகே ஒரே மாதிரி தான் இருக்கா. ஓகே அதாவது ஒரு உண்மையா இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டும் ஓகே ஷேடோவோட ஆப்ஜெக்டும் என்ன இருக்கு, சேம் சைஸ் இருக்கா, அதே மாதிரி என்னவா இருக்கு, சேம் ஷேப் இருக்கா அப்படின்றதையும் நம்ம பார்க்க சொல்லியிருக்காங்க. ரெக்கார்ட் யுவர் அப்சர்வேஷன் இன் த செகண்ட் காலம் ஆஃப் டேபிள் 11.2. ஓகே நம்ம பார்த்தது எல்லாத்தையும் என்ன பண்றோம் 11.2ல நம்மள என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, அப்சர்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்சர்வேஷன் ஆஃப் ஷேடோஸ். இதுல ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷன் ஆஃப் ஷேடோஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கிறோம், இங்கதான் ஒரு லைட் வச்சுக்கிறோம். இதுதான் ஒரு லைட் சோர்ஸ், இதுதான் ஒரு லைட்டு.
இங்க வந்து ஒரு ஸ்கிரீன் இருக்கு. இதுதான் வந்து ஒரு ஸ்கிரீன். இங்க சென்டர்ல தான் என்ன பண்றோம், நம்ம ஆப்ஜெக்ட பிளேஸ் பண்றோம். இதுதான் ஆப்ஜெக்ட். இது ஸ்கிரீனு, இது லைட்டு, சென்டர்ல என்ன பண்றோம், ஆப்ஜெக்ட் இருக்கு. இப்ப என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, இது ஆப்ஜெக்ட். இதுதான் ஆப்ஜெக்ட், இது ஸ்கிரீன். இப்ப ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் the screen is removed. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் ஒன்ல ஒரு பொருள் வச்சிருக்கோம், ஒரு ஆப்ஜெக்ட் வச்சிருக்கோம், என்ன இருக்கு, லைட் இருக்கு, ஆப்ஜெக்ட் இருக்கு. ஸ்கிரீன் இல்லைன்னா என்ன ஆகும், அப்ப அதோட அப்சர்வேஷன்ஸ் ரெக்கார்டிங் ஷேடோ என்ன ஆகும்னா, இங்க ஷேடோ ஃபார்ம் ஆகும்னா நோ ஷேடோ இஸ் ஃபார்ம்ட். இங்க என்ன ஃபார்ம் ஆகாது, ஷேடோ ஃபார்ம் ஆகாது. என்ன கிடையாது, ஸ்கிரீன் இல்லைன்னா ஸ்கிரீன்ல தானே ஷேடோ பார்க்கும், அப்ப நோ ஷேடோ இஸ் ஃபார்ம்ட், அங்க ஷேடோ ஃபார்ம் ஆகாது. வை, பிகாஸ் there is no surface. பிகாஸ் அங்க என்ன கிடையாது, சர்ஃபேஸ் கிடையாது. there is no என்ன இருக்கு, ஸ்கிரீன் ஆர் சர்ஃபேஸ். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், the object is removed. ஓகே, இந்த சென்டர்ல இருக்கிற ஆப்ஜெக்ட ரிமூவ் பண்ணிட்டா என்ன நடக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. இங்க என்ன இருக்கு, நோ. அப்ப ஆப்ஜெக்டே இல்லைன்னா ஷேடோ எப்படி ஃபார்ம் ஆகும், அப்ப என்ன ஆகும், நோ, there is no object. ஓகே, no shadow is formed. ஓகே, the object is removed அப்படின்னா no shadow is formed. No shadow is formed. Because என்ன இல்ல, there is no object to block the light. Because there is no object. There is no object to block the light. லைட்டை பிளாக் பண்றதுக்கு ஆப்ஜெக்ட் இல்ல. பிளாக் பண்ணாதான் என்ன நடக்கும், ஷேடோ கிடைக்கும். So there is no object to block the light. Next, the torch is switched off. Okay, இல்ல லைட் சோர்ஸ் கிடையாது. அப்ப இங்க என்ன இருக்கு, no shadow. No shadow is formed. No shadow. இங்க என்ன இருக்கு, because என்ன இருக்கு, there is no light source. Okay, no shadow because there is no light. Because there is no light source. Because there is no light. Next, the object is moved closer to the screen. Okay, இது இருக்கு இல்லையா ஆப்ஜெக்ட், இந்த ஆப்ஜெக்ட் ஜஸ்ட் லைட் இருக்கு, ஆப்ஜெக்ட் இருக்கு, ஸ்கிரீன் இருக்கு, இது கொஞ்சம் க்ளோசரா நம்ம மூவ் பண்றோம். Okay, when the object is moved closer to the screen, okay, closer to the screen, keeping the torch and the screen fixed. அப்ப என்ன ஆகும், the shadow becomes smaller. shadow form ஆகும், ஆனா என்னவா இருக்கும், the shadow becomes smaller. சின்ன ஷேடோவா நம்மளுக்கு தெரியும். the shadow becomes smaller and எப்படி இருக்குன்னா sharper. ஓகே, ஏன்னா சைஸ் ஷேப் கேக்குறாங்க இல்லையா, அதால the shadow becomes smaller and sharper. The object is moved closer to the torch. இப்போ இங்க என்ன பண்றோம், ஆப்ஜெக்ட் வந்து டார்ச் லைட்டுக்கு க்ளோசரா கொண்டு போறோம். ஓகே, the object is moved closer to the torch, keeping the torch and the screen fixed. அப்ப இது என்னன்னு சொல்லலாம், the shadow become larger. இந்த இடத்துல shadow என்ன ஆகும், become larger. The shadow becomes என்ன இருக்கும், larger, பெருசா இருக்கும், அதோட ஷேப் வந்து பெருசா இருக்கும். and அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது less sharp. ஷார்ப்பா இருக்காது, கொஞ்சம் என்னவா இருக்கும், ஷார்ப்னஸ் கம்மியா இருக்கும், பிளர்டா இருக்கும், அதுதான் less sharp. அதர்வைஸ் என்னன்னு சொல்லலாம், நம்ம blurred image அப்படின்னு சொல்லலாம். Next, the objects is tilted, keeping the torch and the screen fixed. Okay, இந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்றோம், சென்டர்ல இருக்க ஆப்ஜெக்ட் ஜஸ்ட் டில்ட் பண்றோம். அப்ப என்ன ஆகும், that is keeping the torch and the screenும் லைட்டும் இருக்கு. அப்ப என்ன ஆகும், that is shapes of shadows changes. Okay, அதோட ஷேடோவோட ஷேப்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஷேப்ஸ் ஆஃப் ஷேடோ என்ன ஆகுது, சேஞ்சஸ். ஜஸ்ட் டில்ட் ஆகும்போது, டில்ட்னா என்ன பண்றோம், ஜஸ்ட் ரொட்டேட் பண்றோம். the color of the object is changed. suppose okay, இங்க சென்டர்ல இருக்கிற கலர் மாத்தணும்னா அப்ப என்ன ஆகுது, ஷேடோல என்ன இருக்குது, does not changes its color. okay, ஷேடோ இருக்கும், ஷேடோ does not change its color. black தான். okay, shadow does not changes its color. it remains dark. it remains என்ன கலர்ல தான் இருக்கும், ஷேடோனாவே டார்க் கலர் தான். it remains dark அப்படின்னு இந்த டேப்லெட் காலத்தை ஃபில் பண்ணலாம்.
What conclusion do you draw from this activity? What do you need to observe a shadow? Does the color of the shadow change when the color of the object is changed? What conclusion? Okay, conclusion na உங்களோட முடிவு என்ன? இந்த ஆக்டிவிட்டில இருந்து உங்களோட முடிவு என்ன? What do you need to observe a shadow? Okay, இதுல இருந்து shadow அப்படின்றத பத்தி நீங்க என்ன கவனிச்சீங்க? Does the color of the shadow change when the color of an object is changed? Okay, color of shadow oda color மாறுதா? Object oda color மாறும்போது shadow oda colorum மாறுதா? Shadows are formed when an object blocks light from falling on the screen. Okay, shadows ஏற்கனவே பார்த்தோம். நிழல் எப்படி உருவாகுது அப்படின்னு பார்க்கும்போது light travels in a straight lines. ஒளி வந்து நேர்கோட்டுல பயணம் செய்யுதுன்னு சொல்றோம். அப்படி பயணம் செய்யும் போது நடுவுல ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு மறைக்கும் போது அது என்னவா ஆகுது? Okay, when an object blocks light from falling on the screen, அதுதான் என்ன ஆகுது? Shadow form ஆகுது அப்படின்னு பார்த்தோம். We need a source of light and opaque object at a screen to observe a shadow. Okay, ஒரு shadow பார்க்கணும் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்க்கும்போது light source தேவை, opaque object ஒன்று தேவை, next screen. இந்த மூணு இருந்ததுன்னா என்ன பண்ணலாம்? நம்ம shadow observe பண்ணலாம். The walls, floor, ground or any other surface acts as a screen for observing shadows in our daily life. அப்ப எதெல்லாம் வந்து screen ஆக்ட் பண்ணும் அப்படின்னா wall, சுவர், next floor, okay, தரை, ground or any other surface acts as a screen for observing shadows in our daily life. ஓகே, நம்மளோட தினசரி வாழ்க்கையில எதெல்லாம் ஷேடோ ஆக்ட் பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது சுவர், அதே மாதிரி தரை, அதே மாதிரி வேற ஏதாவது சர்ஃபேஸ் கூட என்ன எனி அதர் சர்ஃபேஸ், ஓகே, மற்ற சர்ஃபேஸ் கூட ஸ்கிரீனை ஆக்ட் பண்ணும். The shape, size and sharpness of the shadow depend on the position of the object related to the light source on the screen. ஓகே, இதோட ஷேடோவோட ஷேப், சைஸ், அதோட ஷார்ப்னஸ் இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஓகே, ஸ்கிரீனுக்கும் அதே மாதிரி இந்த ஸ்கிரீனுக்கும் அந்த லைட் சோர்ஸுக்கும் நடுவுல ஒரு ஆப்ஜெக்ட வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும்போது அதோட ஆப்ஜெக்டோட பொசிஷனை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணும்போது தான் என்ன ஆகும்? அந்த அதாவது வந்து சில ஆப்ஜெக்ட் சிலது வந்து ஷார்ப்பா இருக்கும், சைஸ் இருக்கும். ஷார்ப்னஸ் ஆஃப் தி ஷேடோ டிபெண்ட்ஸ் ஆன் தி பொசிஷன் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் ரிலேட்டட் டு தி லைட் சோர்ஸ் ஆன் தி ஸ்கிரீன். அப்ப லைட் சோர்ஸையும் ஸ்கிரீனையும் பொறுத்து தான் ஆப்ஜெக்ட் தி ஷேடோவோட ஷேப், சைஸ், ஷார்ப்னஸ் இதெல்லாம் நிர்ணயிக்கப்படுகிறது. The shadows may give information about an object. We may not able to guess the object at all. Okay, the shadows வந்து எதை கொடுக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஆப்ஜெக்ட பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. But we may not be able to guess the object. ஆனா அந்த என்ன ஆப்ஜெக்ட்ன்றது நம்மளால என்ன பண்ண முடியாது? கஸ் பண்ண முடியாது. Changing the color of the opaque objects does not change the color of the shadow. அதே மாதிரி ஓகே, அது opaque objects ஓட கலர் சேஞ்ச் பண்ணும்போது ஷேடோல அந்த கலர் ஆப்ஜெக்ட் கலர் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகாது. Fascinating facts அப்படின்னா ஆச்சரியமூட்டும் உண்மைகள் அப்படின்ற டாபிக்ல ஷேடோ பிளே ஆர் ஷேடோ பப்பட்ரி has been a part of our cultural heritage for century. ஓகே, நிழல் விளையாட்டு அப்படி இல்லைன்னா என்னன்னு சொல்றோம், நிழல் பொம்மலாட்டம் அப்படின்றது என்னன்னா பல நூற்றாண்டுகளாக ஓகே, ஷேடோ பிளே ஆர் ஷேடோ பப்பட்ரி has been a part of our cultural heritage for century. ஓகே, நிழல் விளையாட்டு அல்லது நிழல் பொம்மலாட்டம் என்பது பல நூற்றாண்டுகளாக என்ன ஆகுது? நமது கலாச்சாரத்தின் ஒரு பகுதியாக இருந்து வரக்கூடிய ஒரு பாரம்பரிய கலை. ஓகே, கல்ச்சுரல் ஹெரிடேஜ் ஃபார் செஞ்சுவரிஸ். In this art form, flat cutout figures called shadow puppets are placed between the light source and the screen. ஓகே, இந்த கலையில ஓகே, இந்த நிழல் கலையில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிழல் பொம்மைகள் அப்படின்றப்பட தட்டையான என்ன பண்றாங்க, ஒரு காகிதத்துல வெட்டி செய்யப்பட்ட அந்த உருவங்களை என்ன பண்ணுவோம், அந்த திரைக்கும் அதே மாதிரி ஸ்கிரீனுக்கும் அந்த ஒளி அதாவது வந்து லைட்டுக்கும் ஸ்கிரீனுக்கும் நடுவுல வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த ஜஸ்ட் பை மூவிங் த பப்பட்ஸ் அந்த லைட் பப்பட்ரிஸ் கேன் கிரியேட் லைஃப் லைக் மூவ்மெண்ட்ஸ். ஓகே, என்ன பண்ணுவாங்க, ஜஸ்ட் அந்த பப்பட்டை அசைக்கிறது மூலமாகவோ ஓகே, அந்த லைட்ல அந்த பப்பட்டை வச்சு அசைக்கிறது மூலமாகவோ பப்பட்ரி கேன் கிரியேட் லைஃப் லைக் மூவ்மெண்ட்ஸ் பிரிங்கிங் த கேரக்டர்ஸ் டு லைஃப். ஓகே, இந்த பொம்மைகளை ஜஸ்ட் நகர்த்தும் மூலமா என்ன பண்ணுது, அது மேல ஒளிப்படுது. அப்ப பொம்மையோட நிழல் என்ன பண்ணுது, அதோட திரையில அது உயிரோட அசைற மாதிரி விதமா என்ன நம்மளுக்கு பார்க்க முடியும். இதன் மூலம் ஓகே, டிஃபரெண்ட் ரீஜன்ஸ் ஹேவ் their own unique styles like Charma Bahuli Natya in Maharashtra, Keelu Bomme and Tolu Bommalata of Andhra Pradesh, and then Togalu Coimbatore in Karnataka, Ravan Chayana in Odisha, and Tolbava Kuthu in Kerala and Bommalatam in Tamil Nadu. These are not only used for entertainment but also communicate important messages to the community. Okay, இதுல என்ன முக்கியமா சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த நிழல் ஆட்டம் அதாவது நிழல் விளையாட்டு அல்லது நிழல் பொம்மலாட்டம் என்பது நம்மளோட கலாச்சாரத்தோட நூற்றாண்டுகளாக நமது கலாச்சாரத்தின் ஒரு பகுதியாக இருந்து வரக்கூடிய இது ஒரு பாரம்பரியமான கலை. இந்த கலையில என்ன பண்ணுவாங்கன்னா அதாவது நிழல் பொம்மைகள் அப்படின்றது நிழல் பொம்மைகளை தயார் பண்ணுவாங்க. எப்படின்னா ஒரு தட்டையான காகிதத்துல என்ன பண்ணுவாங்க, அந்த பொம்மைகளை வெட்டி உருவங்களை என்ன பண்ணுவாங்க, ஒளி மூலம் திரையில வச்சு அவற்றுக்கு நடுவுல ஒளி மூலம் என்ன பண்ணுவாங்க, ஒளிக்கும் திரைக்கும் நடுவுல வச்சு என்ன பண்ணுவாங்க, அத ஜஸ்ட் நகர்த்துவாங்க. அப்ப இந்த பொம்மைகளை நகர்த்துவதால் என்ன பண்ணுவோம், அதோட ஒளி வந்து அது மேல படும்போது
பொம்மையோட நிழல் என்ன பண்ணுவோம், திரையில உயிரோட அசையும் விதமா அது தெரியும். இதன் மூலம் கலைஞர்கள் என்ன பண்ணுவாங்க, கதாபாத்திரங்களை உயிர்ப்புடன் காட்ட முடிகிறது. அப்ப இந்த நிழல் பொம்மலாட்டம் இந்தியாவின் வேற எந்த பகுதிகளில் நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, தட் இஸ் சார்மா பகுலி நாட்டியா மகாராஷ்டிராவிலையும், கீழு பொம்மை தோலு பொம்மலாட்டம் ஆந்திர பிரதேஷ்லயும், அதான் டோகலு தட் இஸ் கொம்பையாட்டா கர்நாடகாவிலையும், அதே ராவன் சாயா ஒடிஷாலையும், அதே மாதிரி தோல் பூக்குத்து கேரளாலையும், பொம்மலாட்டம் தமிழ்நாட்டிலும். இவை எதுக்காக பண்றாங்க, பொழுதுபோக்குக்காக மட்டும் இல்ல, சமூகத்திற்கு முக்கியமான செய்திகளை வழங்கவும் இந்த பொம்மலாட்டம் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு இந்த ஃபேசினேட்டிங் ஃபேக்ட்ஸ் அப்படின்ற டாபிக்ல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட். ஒளியின் பிரதிபலிப்பு. ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா ஏற்கனவே பார்த்தோம், பிரதிபலிப்பு. அப்போ ஒளியோட பிரதிபலிப்பு எப்படி பார்க்கலாம். When the opaque object was shiny object like that is a polished steel plate, I got a shadow on the screen. When the opaque object was a shiny object like a polished steel plate, இந்த opaque object இந்த opaque object என்ன ஆகும், ஒரு shiny object ஒரு polished steel plateல என்ன பார்க்கலாம் நம்ம, I got a shadow on the screen. அதுல என்ன பண்ணலாம், ஒரு புதுசா வாங்குற ஒரு ஸ்டீல் பிளேட்ல என்ன பண்ணும், அதுதான் opaque object. அது ஆக்சுவலி opaque object தான். அது மேல என்ன இருக்கு, அந்த ஸ்டீல் பிளேட் புதுசா வாங்கும்போது நல்லா பளபளன்னு இருக்கு இல்லையா, அப்ப அதுல நம்ம என்ன பண்றோம், நம்மளோட ஷேடோவை பார்க்க முடியும். But I also saw there was a bright spot of light on the wall on the opposite side. என்னோட உருவத்தை என்னால பார்க்க முடியும், அதே சமயம் என்ன பண்ண முடியும், அதோட செவத்துல அதோட லைட்டை நம்மளால பார்க்க முடியும். I also saw there was a bright spot of light on the wall on the opposite side. Why was it so? இது எப்படி நடக்குது? Activity that is 11.5. Let us investigate. That is find a shiny flat steel plate or a plate mirror. என்ன எடுத்துக்கிறோம், ஒரு ஷைனியான புதுசா வாங்கி இருக்கிற ஒரு ஸ்டீல் பிளேட், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட், ஆர் அதர்வைஸ் என்ன எடுத்துக்கிறோம், ஒரு மிரர் எடுத்திருக்கோம். That is a mirror that is flat and not curved. மிரர் எப்படி இருக்கணும்னு பார்க்கணும், ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும், கர்வா இருக்க கூடாது. Take it outside and let the sunlight fall on the shiny surface. இந்த வெளியில கொண்டு வந்து எங்க இருக்க சன்லைட்டுக்கு நேரா வைக்கிறோம். இந்த ஷைனி சர்ஃபேஸ கொண்டு வந்து சன்லைட்டுக்கு நேரா வைக்கிறோம். வாட் கேன் யூ டூ த ரீடைரக்ட் லைட் ஆன் த வால் ஆன் விச் ஆஃப் த சன்லைட் இஸ் நாட் ஃபாலிங் டைரக்ட்லி. இது என்ன ஆகும், ஜஸ்ட் சில சமயம் என்ன ஆகும், அந்த சன்லைட் அந்த ஷைனி சர்ஃபேஸ்ல பட்டு என்ன ஆகும், ரிஃப்ளெக்ட் ஆகும். விச் சன்லைட் இஸ் நாட் ஃபாலிங் டைரக்ட்லி. சப்போஸ் இந்த சன்லைட் டைரக்டா அது மேல ஃபால் ஆகலன்னா என்ன பண்றது? Turn the shiny plate or a mirror in different directions to redirect the light on the wall or a nearby surface. என்ன பண்றோம், ஜஸ்ட் அதுக்கு ஏத்த மாதிரி அது ரிஃப்ளெக்ஷன் காமிக்கிற மாதிரி என்ன பண்றோம், நம்ம அந்த பிளேட்டை ஜஸ்ட் கொஞ்சம் அசைக்கிறோம். ஆர் மிரர் டிஃபரெண்ட், ஒன்னு பிளேட் எடுத்துக்கிறோம், அப்படி இல்லைன்னா எடுத்துக்கிறோம் கண்ணாடி எடுத்துக்கிறோம், டிஃபரெண்ட் டைரக்ஷன்ல ஜஸ்ட் அதை என்ன பண்றோம், திருப்பி வைக்கும் போது என்ன ஆகும், ஈஸியா அதோட லைட் செவத்துல படுறத பாக்கலாம். இந்த பிக்சர்ல என்ன இருக்காங்களே, ஒரு கேர்ள் என்ன பண்ணிட்டு இருக்கா, ஒரு மிரரை கையில வச்சுக்கிட்டு சன்லைட் அதுல பட்டு இங்க சன்லைட் இருக்கிற ஒளி எதுல படுது, அந்த கிளாஸ்ல பட்டு என்ன ஆகுது, ரிஃப்ளெக்ட் ஆகி அதோட செவத்துல படுறதுதான் என்னன்னு சொல்லுவோம் நம்ம, ரிஃப்ளெக்ஷன். Do you see a spot of light on the wall? நீங்க பாக்குறீங்களா அந்த லைட் ஒளியோட வெளிச்சம், அந்த ஒளியோட வெளிச்சம் அதோட சுவர்ல. Does it mean that the shiny plate or mirror has changed the direction of the light? அதே மாதிரி அதாவது இந்த ஷைனி பிளேட் ஆர் மிரரோட டைரக்ஷன் என்ன ஆயிருக்கு, மாறி இருக்கிறத பாக்கலாம். மிரர்ல இருக்கிற ரிஃப்ளெக்ஷன் இதுல செவத்துல நம்ம பாக்குறோம். Now tilt the shiny plate or a mirror in different ways and observe the light spot on the wall. இதே மாதிரி என்ன பண்றோம், ஜஸ்ட் டில்ட் பண்றோம். என்ன பண்றோம், அதை ரொட்டேட் பண்ணி அந்த பிளேட் ஆர் மிரர் எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்றோம், ஜஸ்ட் ரொட்டேட் பண்ணி டிஃபரெண்ட் வேஸ்ல ரொட்டேட் பண்ணி and observe the light spot on the wall. Does it change the position? அதோட பொசிஷன்ல ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதா? Notice how light always travel in straight line. இதுல இருந்து நம்ம என்ன தெரியுது, இங்க பாக்குறோம் நம்ம லைட் என்ன ஆகுது, ஸ்ட்ரெயிட்டா டிராவல் ஆகுறது நம்ம பாக்குறோம். சன்ல இருந்து மிரர்ல படுறதும் மிரர்ல இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது என்ன இருக்கு, லைட் டைரக்டா ஃபால் ஆகுது நம்ம பார்க்க முடியுது. லைட் ஆல்வேஸ் டிராவல் இன் ஸ்ட்ரெயிட் லைன் அண்ட் சேஞ்சஸ் டைரக்ஷன் when it falls on the shiny plate or a mirror. இந்த சன்ல சூரிய ஒளியில இருந்து டைரக்டா ஃபால் ஆகி டைரக்ஷன் எப்ப சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பிளேட்லயோ இல்ல மிரர்லயோ பட்டு என்ன ஆகுது, டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுறத நம்ம பார்க்க முடியும். Now how light always travel in straight line and changes direction when it falls on the shiny plate or mirror. What conclusion do you draw from your observation? இதுல இருந்து இன்னும் உங்களோட முடிவு என்ன, நீங்க கவனிச்சதுல இருந்து உங்களோட முடிவு என்ன? This activity suggests that a shiny surface or a mirror changes the direction of the light that falls upon it. இதுல இருந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது ஒரு ஷைனி சர்ஃபேஸோ இல்ல மிரரோ என்ன பண்ணுது, அதோட டைரக்ஷன் எப்ப சேஞ்ச் ஆகும், லைட் ஃபால்ஸ் ஆன் இட்.
அதாவது சன்லைட் சோர்ஸ் அதுல பட்டு அதோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிறத நம்ம பார்க்க முடியுது. திஸ் சேஞ்ச் இன் டைரக்ஷன் ஆஃப் லைட் பை a mirror is called reflection. இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், நம்ம ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சேம் டைரக்ஷன்ல இல்ல, அதாவது சன்லைட் விழுந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகுறது வேற டைரக்ஷன்ல இருக்கும். இதுக்கு பேரு தான் என்னன்னு சொல்லுவோம், ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட். This change in direction of the light by a mirror is called a reflection of light. Let us try to understand the reflection of light by mirror. Okay. Activity 11.6 let us experiment. Okay, activity 11.6ல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறோம். அதை வச்சு நம்ம பார்க்கலாம். Okay, activity 11.6ல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறோம். Take a plain mirror with a stand, a torch, a comb, a sheet of white paper and a strip of black paper. Okay, என்ன பண்றோம், plain mirrorன்றது ஒண்ணும் கிடையாது, ஒரு தட்டையான ஒரு கண்ணாடியை தான் என்னன்னு சொல்றோம், நம்ம பிளேன் மிரர்னு சொல்றோம். அதே மாதிரி ஒரு டார்ச் லைட் தேவை, அதே மாதிரி கோம் அப்படின்னா ஒரு சீப்பு தேவை, a sheet of white paper தேவை, a strip of black paper தேவை. ஓகே, ஸ்ட்ரிப் அப்படின்னு வரும்போது ஒரு நீளமான ஒரு என்ன தேவை நம்மளுக்கு, வெள்ளை காகிதம், ஒரு கருப்பு காகித துண்டு, அதுதான் என்னன்னு சொல்றோம், சின்ன சின்னதா பீஸா இருக்கு, அதுதான் strip of black paper எடுத்துக்கிறோம். Using a black paper, close all openings of the cope except for one to make a thin slit. ஓகே, சீப்போட அனைத்து இடைவெளி, சீப்புனா என்ன இருக்கும், ஓகே ஒரு சீப்ல என்ன இருக்கும், இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, ஓகே அதுதான் இடைவெளின்னு சொல்றோம். இந்த இடைவெளியை சீப்போட எல்லா இடைவெளியும் என்ன பண்றோம், ஒரு கருப்பு காகிதத்தை வச்சு using the black paper close all the openings of the comb except for one to make a thin slit. ஓகே, ஒரே ஒண்ணு மட்டும், ஓகே இடைவெளி, அதோட இந்த சீப்போட அனைத்து இடைவெளிகளை என்ன பண்றோம்னா ஒரு கருப்பு காகிதத்தை வச்சு மூடுறோம், ஒரு இடைவெளியை மட்டும் விட்டுடணும். ஓகே, அது என்ன பண்றது, இது பாக்கிறதுக்கு ஒரு ஸ்லிட் மாதிரி இருக்கும். ஸ்லிட்னா என்ன ஆகும், ஒரு பிளவு மாதிரி நம்மளுக்கு தெரியும். ஓகே, except for one to make a thin slit. Spread a white paper on the table. இப்ப இந்த டேபிள் மேல ஒரு white paper வைக்கிறோம். Hold the comb perpendicular to the sheet of the paper. ஓகே, இந்த ஒரு வெள்ளை காகிதத்தை மேசை மேல வச்சு பரப்பி வைக்கிறோம். அதுல சீப்பை அந்த வெள்ளை காகிதத்துக்கு என்ன பண்றோம், perpendicularனா செங்குத்தா வச்சு பிடிக்கிறோம், செங்குத்தா வைக்கிறோம். ஓகே, spread a white paper on the table. Hold the comb perpendicular to the sheet of the paper and shine the torch light on the slit. இப்ப என்ன பண்றோம், இந்த டார்ச் லைட்டா அந்த ஸ்லிட் இருக்கு இல்லையா, ஒன்னே ஒண்ணு மட்டும் விட்டு வச்சிருக்கோம் இல்லையா, ஓகே ஒன்னே ஒண்ணு மட்டும் மூடாம விட்டு வச்சிருக்கோம் இல்லையா, அப்ப அந்த டார்ச் லைட்டை அந்த பிளவுல மட்டும் என்ன பண்றோம், ஒளி வரும்படி போட்டு என்ன பண்றோம், சீப்பு மட்டும் டார்ச்சோட நிலையை என்ன பண்றோம், கொஞ்சம் கொஞ்சமா மாத்துறோம். அப்ப காகிதத்தின் மேல் என்ன பண்ண போறோம், இப்போ ஒரு தின் பீம் ஆஃப் லைட் நம்ம பாக்குறோம், ஒரு மெலிசான ஒரு ஒளி கதிரை நம்மளால பார்க்க முடியுது. Adjust the comb and the torch slightly till you see a thin beam of light along the paper which then passed through the slit. ஓகே, அந்த ஸ்லிட் வழியா பாக்குற வரைக்கும் என்ன பண்றோம், அந்த கோம்பையும் டார்ச் லைட்டையும் கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்றோம். Now place a mirror in the path of the light beam while keeping the comb steady. What do you observe? இப்ப என்ன பண்றோம் அப்படின்னு பார்க்கும்போது ஒளிக்கதிரோட பாதையில என்ன பண்றோம், அந்த கண்ணாடியை வச்சு பார்த்து சீப்பை என்ன பண்றோம், அசைக்காம வைக்கிறோம். ஓகே, அசைக்காம வைக்கும் போது இன்னும் நம்ம பார்க்க முடியுது. Now place a mirror in the path of the light beam while keeping the comb steady. What do you observe? The path of the light beam is changed after falling on the mirror. The reflection of light occurs at the mirror. ஓகே, அப்ப ஒளிக்கதிர் என்ன பண்ணுது, கண்ணாடி மேல பட்ட பிறகு அது திசை மாறுறத நம்ம பார்க்கலாம். அப்ப இதுதான் என்னன்றோம், இந்த ஒளியோட பிரதிபலிப்பு, அப்படி இல்லைன்னா ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்றோம். In a mirror, I can also see my face. Is that also due to the reflection of light? சாதாரண கண்ணாடியில என்னோட முகத்தை பாக்குறோம், இதுவும் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் தானா? ஓகே, கண்ணாடியில் நான் என் முகத்தை பார்க்க முடியுது, அதுவும் ஒளியோட பிரதிபலிப்பு தானா அப்படின்னு கேக்குறாங்க. அதுவும் என்னது, அதுவும் என்னது, ஆமா அதுவும் நம்மளோட பிரதிபலிப்பு தான். நம்ம கண்ணாடியில முகத்தை பார்க்கும்போது என்ன ஆகுது, ஒளி முகத்துல இருந்து கண்ணாடிக்கு போய் அங்கிருந்து என்ன பண்ணுது, பிரதிபலிப்பு நமக்கு, அதாவது ரிஃப்ளெக்ட் ஆகி நம்ம கண்களுக்கு அது என்னது, கண்களுக்கு வரதை நம்ம பார்க்க முடியும். அப்ப என்ன, கண்ணாடியில முகத்தை பாக்குறதும் என்னது, ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் தான். Next, images formed in a plane mirror. Okay, எந்த மாதிரி உருவங்கள், ஓகே images formed in a plane mirror. plane mirrorல சாதாரண ஒரு கண்ணாடியில எந்த மாதிரி images ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத பார்க்க போறோம். Look into a mirror. ஓகே, ஒரே ஒரு மிரர் எடுத்துக்கிறோம். Do you see a face in it? ஓகே, ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி நின்று உன்னோட ஃபேஸை பார்க்க முடியுதா? What do you see is the reflection of your face in the mirror. ஓகே, இன்ன ரிஃப்ளெக்ஷனை நீங்க பார்க்க முடியுது. We also see a reflection of other objects that are in front of the mirror. Let us try to find out more about this. அதே மாதிரி நம்மள மட்டும் இல்ல, நம்ம பக்கத்துல இருக்கிற மத்த ஆப்ஜெக்ட்ஸையும் நம்மளால பார்க்க முடியுது. அப்ப let us try to find out more about this. இத பத்தி நம்ம என்ன பண்ணலாம், பார்க்கலாம். Activity 11.7 let us experiment. Take a plane mirror and a pen or some other objects. ஓகே, என்ன பண்றோம், ஒரு பிளேன் மிரர் எடுத்துக்கிறோம். இதுதான் பிளேன் மிரர், ஒரு தட்டையான கண்ணாடி தான் என்னன்னு சொல்றோம் நம்ம பிளேன் மிரர். ஓகே, ஒரு பிளேன் மிரர் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி ஒரு பென் ஆர் சம் அதர் ஆப்ஜெக்ட், ஒரு பென் எடுத்துக்கோ, இல்ல வேற ஏதாவது ஆப்ஜெக்ட் கூட எடுத்துக்கலாம். பிளேஸ் த பென் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மிரர் as shown in the figure. ஓகே, இங்க என்ன பண்றோம், இங்க வச்சிருக்கோம் இல்லையா பேனாவை, என்ன பண்றோம், ஒரு மிரருக்கு
முன்னாடி வைக்கிறோம். What do you see in the mirror? இந்த மிரர்ல நீ என்னத்த பாக்குற? It appears as if similar pen is placed behind the mirror. இத பாக்கும்போது எப்படி தெரியும்? கண்ணாடிக்கு பின்னாடி ஒரு மிரர் இருக்கிற மாதிரி, கண்ணாடிக்கு பின்னாடி பென் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு பார்க்கும். It appears as if similar the pen is placed behind the mirror. The pen which appears behind the mirror is an image. இதுதான் என்னன்னு சொல்றோம்? இந்த மிரருக்கு பின்னாடி இருக்கிற மாதிரி தோறுது இல்லையா, அதுதான் என்னன்னு சொல்றோம்? Image of the pen formed by the mirror. ஓகே, மிரரால உருவாக்கப்பட்ட அந்த இமேஜ் தான் என்னன்னு சொல்றோம்? அந்த கண்ணாடி உள்ள இருந்து பார்க்கும்போது நம்ம எப்படி தெரியும்? இப்ப கண்ணாடிக்குள்ள இருந்து பார்க்கும்போது அது பின்னாடி இருக்கிற மாதிரி நம்ம பார்க்க முடியுது. ஓகே, the pen itself is the object. ஓகே, இந்த பென் தான் என்ன ஆக்ட் பண்ணுது? ஆப்ஜெக்டா ஆக்ட் பண்ணுது. Now move the pen in different position in front of the mirror and compare the size of the images of the pen in each position. இப்ப என்ன பண்றோம்? ஜஸ்ட் டிஃபரெண்ட் பொசிஷன்ல என்ன பண்றோம்? அந்த மிரரையும் பெண்ணையும் அட்ஜஸ்ட் பண்றோம். நான் மூவ் த பென் டிஃபரெண்ட் பொசிஷன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மிரர். பெண்ணை மட்டும் என்ன பண்றோம்? மூவ் பண்றோம். ஓகே, இப்ப கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் பின்னாடி வச்சு என்ன பண்றோம்? இந்த பெண்ணை மூவ் பண்றோம். அப்ப என்ன ஆகும்? டிஃபரெண்ட் சைஸ் ஆஃப் த இமேஜஸ் ஆஃப் த பென் அட் ஈச் பொசிஷன். ஒவ்வொரு பொசிஷன்லயும் ஒரு சைஸ் நம்மளுக்கு மிரர்ல நம்மளுக்கு தெரியுது பார்க்கலாம். ஆர் த டூ சைசஸ் ஆர் சேம், ஆர் த டூ சைசஸ் த சேம், ரெண்டு ஒரே மாதிரி இருக்கா? த இமேஜ் ஃபார்ம்ட் பை a plane mirror is of the same size of an object. Okay, the image formed by a plane mirror. Okay, இங்க ஜஸ்ட் பெண்ணை வைக்கும்போது, முன்னாடி வைக்கும்போது உள்ளுக்குள்ள என்ன ஆகுது? பின்னாடி இருக்கிற மிரருக்கு பின்னாடி இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் ரெண்டு என்ன இருக்கும்? ஒரே மாதிரி சைஸ் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். Are the two sizes are the same? The image formed by a plane mirror is of the same size of an object. Again, move the pen to different position in front of a mirror and observe if the images is upright in each position. Okay, அதே மாதிரி பென் என்ன பண்றோம்? ஜஸ்ட் நம்ம மூவ் பண்ணோம். டிஃபரெண்ட் பொசிஷன்ல வச்சு பெண்ணை மட்டும் டிஃபரெண்ட் பொசிஷன்ல, மிரர் அப்படியே இருக்கும். பெண்ணை மட்டும் முன்னாடி பின்னாடி வச்சு ஜஸ்ட் மிரருக்கோட முன்னாடி வச்சு நம்ம என்ன பண்ணோம்? டிஃபரெண்ட் பொசிஷன்ல வச்சு அப்சர்வ் பண்ணும்போது and observe if the image is upright at each position. ஒவ்வொரு முறையும் இமேஜ் ஒரே மாதிரி இருக்கா? Does the tip of the pen appear on top at each position? Does the tip of the pen appear at top at each of the position? An upright image is called erect. Okay, upright image. Okay, இந்த image பேர் தான் என்னன்னு சொல்றோம்? erect. Erectனா straight image. An image formed by a plane mirror is, plane mirror-ஆல உருவாக்கப்பட்ட அந்த இமேஜ் எப்படி இருக்கும்? erect-ஆ இருக்கும். எரக்ட்னா என்ன இருக்கும்? ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். Now place a screen vertically behind the mirror. ஓகே, இப்போ என்ன பண்றோம் அப்படின்னு பாக்கும்போது ஜஸ்ட் மிரருக்கு வெர்டிகலா என்ன பண்றோம்? அந்த ஸ்கிரீனை வைக்கிறோம். Place the screen vertically behind the mirror. Move it around. Do you get the image of the screen? இப்போ நம்மளுக்கு இமேஜ் ஸ்கிரீன்ல கிடைக்குதா? Repeat this by placing the screen in front of the mirror. ஓகே, இப்போ அதே மாதிரி என்ன பண்றோம்? ஸ்கிரீனை மிரருக்கு முன்னாடி வச்சு நம்ம ஜஸ்ட் ஆக்டிவிட்டியை பாக்குறோம். The image formed by a plane mirror cannot be obtained on the screen. ஓகே, இப்போ இமேஜ் எது மூலமா? ஸ்கிரீன்ல தெரியாது. மிரருக்கு முன்னாடி இப்போ ஆப்ஜெக்ட் வச்சு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு ஸ்கிரீன் வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு அதோட இமேஜ் தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. So the image formed by a plane mirror cannot be obtained on a screen. ஸ்கிரீன்ல அது கிடைக்காது. Cannot be obtained on a screen. Activity 11.8 let us experiment. Okay, இந்த activity 11.8ல இதை நம்ம பார்க்கலாம். Activity 11.8 let us experiment. Stand in front of a plane mirror and look at your image. Okay, இங்க பாக்குறோம் இல்லையா, ஒரு கண்ணாடி முழு நீளமா நல்ல முழு பெரிய கண்ணாடி முன்னாடிக்கு நீ நிக்கிற. Okay, stand in front of a plane mirror and look at your image. Notice how far it appears to be from the mirror. Okay, உன்னோட இமேஜுக்கும் கண்ணாடிக்கு ஏதாவது நீ நிக்கிற பொசிஷன் கண்ணாடிக்கும் இதுக்கு முன்னாடி எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல உன்னோட ஃபுல் இமேஜ் தெரியுது. Now stand close to the mirror. இப்ப என்ன பண்ற? ஜஸ்ட் ரொம்ப க்ளோஸா கொண்டு போற, கண்ணாடிக்கு கொஞ்சம் முன்னாடி க்ளோஸா போய் நிக்கிற. ஓகே, if the image are closer to the mirror. ஓகே, இந்த இமேஜ் உன்னோட மிரருக்கு க்ளோஸரா இருக்கா? Stand at different distances from the mirror and notice how far the image appears to be from the mirror in each case. Okay, different distancesல நின்னு okay உன்னோட இமேஜை just notice பண்ற. Okay, do you find any relation between your distance from the mirror and the distance of your image from the mirror? Okay, இதுல இருந்து just உன்னோட இமேஜ்ல எதா ரிலேட் பண்ண முடியுதா? your distance, அதாவது distance from the mirror and the distance of your image from the mirror. ஓகே, உன்னோட நீ நிக்கிற பொசிஷனுக்கும் கண்ணாடிக்குள்ள இருக்கிற உன்னோட இமேஜுக்கும் நடுவுல ஏதாவது டிஃபரன்ஸ் தெரியுதா அப்படின்றத பார்க்க சொல்லியிருக்காங்க. You might have noticed that when you stand close to the plane mirror, the image also appears to be close to the mirror. Okay, இதுல இருந்து நம்ம என்ன தெரியுது அப்படின்னு பார்க்கும்போது
when you stand close to the mirror, okay, நீ மிரருக்கு க்ளோஸா போய் நிக்கும்போது the image also appears to be close to the mirror. image எப்படி இருக்கும், க்ளோசரா இருக்கிற மாதிரி தெரியும். ஓகே, ஜஸ்ட் கண்ணாடிக்கு பின்னாடி நிக்கிற மாதிரி தெரியும். அதுதான் என்னன்னு சொல்றோம், இமேஜ்னு சொல்றோம். முன்னாடி நீ நின்னு பாக்குற, ஆனா உள்ளுக்குள்ள பாக்கும்போது கண்ணாடியில பாக்கும்போது பின்னாடி இருக்கிற மாதிரி தெரியும். அப்ப the image also appears to be closer to the mirror. The image appears to be far from the mirror when you stand far from the plane mirror. அதே மாதிரி எப்போ வந்து இமேஜ் வந்து உள்ளுக்குள்ள, அதாவது உள்ளுக்குள்ள இருக்கிற behind the mirror மாதிரி தான் இமேஜ் கிடைக்கும். இன்னைக்கு நம்ம ஒரு கண்ணாடி முன்னாடி நிக்கும் போது நம்ம உள்ளுக்குள்ள பாக்குறோம் இல்லையா, அது பார்க்கும்போது எப்படி இருக்கும், கண்ணாடி பின்னாடி நீ நிக்கிற மாதிரி தெரியும். ஓகே, அப்ப அந்த நீ க்ளோசரா நின்னா க்ளோசரா இமேஜ் தெரியும், நீ கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல நிற்கும் போது டிஸ்டன்ஸா நம்மளுக்கு தெரியும். when you stand, that is the image appears to be far from the mirror when you stand far from the plane mirror. raise your left arm. இப்ப என்ன பண்றோம், உன்னோட இடது கையை ஜஸ்ட் தூக்குறோம். ஓகே, raise your left arm. which arm does your image raise? ஓகே, which arm does your, உன்னோட இமேஜ்ல எந்த ஆர்ம் கையை தூக்கி இருக்கிற மாதிரி தெரியுது. touch your right ear. அதே மாதிரி என்ன பண்ற, உன்னோட ரைட் ஹேண்ட் இயரை நம்ம தொட்டு பாக்குறோம். which ear does your image touch? ஓகே, உன்னோட இமேஜ் எந்த இயரை டச் பண்ணுது. you find that your left appears right in your image and your right appears left in your image. அப்போ உன்னோட இமேஜ்ல பாக்கும்போது, ஓகே, நம்ம நேரா நின்னு இந்த லெஃப்ட் ஆர்ம் தூக்குறோம், ஆனா இமேஜ்ல பாத்தீங்கன்னா அது என்ன ஆகும், ரைட் ஹேண்ட் தூக்குற மாதிரி தெரியும். அதே மாதிரி நீ என்ன பண்ற, ரைட் இயர் நம்ம தொடுறோம், ஆனா உன்னோட இமேஜுக்குள்ள அது லெஃப்ட் இயர் மாதிரி தெரியும். this type of, that is, you find that your left appears right in your image and your right appears left in your image. this type of perceived left right reversal, that is called lateral inversion. ஓகே, இடது வலதாகவும் வலது இடதாகவும் தெரியுது. இந்த இமேஜ் பேர் தான் என்னன்னு சொல்ற, நம்ம lateral inversion. there is lateral inversion in the image formed by a plane mirror. அப்ப plane mirrorல எந்த மாதிரி இமேஜ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது, பிளேன் மிரர்ல இது வந்து இமேஜ் எப்படி இருக்கும், எரெக்டா இருக்கும், ஸ்ட்ரெயிட் as well as எரெக்ட். மூணாவதா என்ன பார்க்கிறோம், தட் இஸ் இமேஜ் வந்து லேட்டரல் இன்வர்ஷன் நம்ம பார்க்கலாம். இடது வலதாகவும் வலது இடதாகவும் தெரியுற அந்த இமேஜுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றோம், லேட்டரல் இன்வர்ஷன். ஓ, now I realized why. ஓகே, நம்ம தட் இஸ் ஆம்புலன்ஸ் இஸ் ரிட்டன் ஆன் த ஆம்புலன்ஸ். ஓகே, வண்டியில நம்ம பாக்குறோம், நம்ம ஆம்புலன்ஸ் வண்டி அவசர ஊர்தியில நம்ம பார்த்தோம்னா இந்த மாதிரி என்ன இருக்கும், lateral inversion எழுதி இருக்கிறது நம்ம பாக்குறோம். it reads ambulance when viewed from the rear view mirrors of the vehicle ahead of the ambulance. ஓகே, ஆம்புலன்ஸ் ஜஸ்ட் கிராஸ் பண்ணி போகும்போது அதோட லைட், ரெண்டு சைடு லைட் இருக்கு இல்லையா, அப்ப அதுல இருந்து என்ன இருக்கும், பின்னாடி வர்றவங்களுக்கு வர்றது என்னது, ஆம்புலன்ஸ் வருது அப்படின்றது அவங்களுக்கு கிளியரா தெரியும். இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஏன் இந்த மாதிரி எழுதியிருக்காங்க ஆம்புலன்ஸ்ல அப்படின்றத. fascinating facts அப்படின்னா ஆச்சரியமூட்டும் உண்மைகள். when mirrors were invented is not known. earlier mirrors were made by polishing stone or metal. when mirrors were invented is not known. ஓகே, எப்ப வந்து மிரர்ஸ கண்டுபிடிச்சாங்க அப்படின்றது தெரியாது. earlier, ஓகே, முன்னாடி காலத்துல எல்லாம் mirrors were made by polishing stone or metal. ஓகே, மெட்டல்ல பாலிஷ் பண்ணுமோ இல்ல ஒரு ஸ்டோனை பாலிஷ் பண்ணது மூலமா என்ன பண்ணாங்க அவங்க, ஓகே, மிரரா யூஸ் பண்ணாங்க. when glass mirrors started being made, the art of making metal mirrors got lost, that is gradually. ஓகே, கொஞ்சம் கொஞ்சமா மெட்டல் மிரர்ஸ் வந்து போக போக தான் அது என்னாச்சு, கிளாஸ்ல வர மிரர்ஸ் வர ஆரம்பிச்சது. however it still survives. இருந்தாலும் இன்னைக்கும் என்ன இருக்கு, அது இருக்கு. for example, in Kerala, where Aranamulla Kannadi, a unique metal surface mirror, has been made for centuries. ஓகே, இங்க இன்னைக்கும் கேரளால என்ன பண்றாங்க, that is Aranamulla Kannadi, a unique metal surface என்ன மிரரா யூஸ் பண்ணிட்டு இருக்குது. ஓகே, பல 100 ஆண்டு காலமாக அதை யூஸ் பண்ணிட்டு, அதாவது மெட்டல்ல மிரரா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது நம்ம பார்க்கலாம். as well. Okay, can we see an image of an object only in a mirror or are there some other ways as well? Okay, நம்மளோட இமேஜை கண்ணாடியில மட்டும் தான் பார்க்க முடியுமா, வேற ஏதாவது நம்ம இமேஜை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், பின் ஹோல் கேமரா. ஓகே, பின் ஹோல் கேமரா அப்படின்னா கேமரால என்ன இருக்கு, பின் ஹோல்னா ஒரு பின் அளவுக்கு என்ன இருக்கு, ஒரு சந்து போட்டிருக்குது, அந்த பின் ஹோல் கேமரா. A pinhole camera is a device in which the light rays from an object passes through a tiny hole. அப்ப பின் ஹோல் கேமரா அப்படின்றது என்னது, அது ஒரு டிவைஸ். அதுல என்ன ஆகுது, லைட் ரேஸ் ஃப்ரம் an object. ஓகே, கண்ணாடியோட ரேஸ், ஓகே, அது கண்ணாடி, அதாவது ஒளியோட கதிர்கள் என்ன வருது, passes through a tiny hole, ஒரு சின்ன சந்து வழியா பாஸ் ஆவறதுதான் என்னன்னு சொல்லுவோம், பின் ஹோல் அப்படின்னு சொல்லுவோம். and forms an image on the screen. அது என்ன ஆகும், அதோட இமேஜ் ஸ்கிரீன்ல தெரியும். அதாவது வந்து ஒரு கார்ட்போர்ட்ல ஒரு சின்ன ஒரு ஹோல் போட்டு பின்னாடி என்ன ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிறோம், பாக்ஸுக்குள்ள ஒரு சின்ன ஹோல் போடுறோம். ஓகே, அதை ஜஸ்ட் ஒரு லைட்டுக்கு முன்னாடி வைக்கும் போது அந்த ஒளியோட கதிர் வந்து என்ன பண்ணுது, அந்த ஹோல் வழியா போய் உள்ள என்டர் ஆகி ஸ்கிரீன்ல படுறதுதான் என்னன்னு சொல்றோம், நம்ம பின் ஹோல் அப்படின்னு சொல்றோம். அந்த இமேஜுக்கு பேரு தான் தட் இஸ் இமேஜ் ஃபார்மேஷன் ஆஃப் இமேஜ் ஆன் த ஸ்கிரீன். இதுதான் என்னன்னு சொல்றோம், பின் ஹோல் கேமரா.
Let us explore. Activity 11.9. Let us explore. Okay, caution. Use a lighted candle under adult supervision. Okay, நம்ம எதை யூஸ் பண்றோம்? Okay, கேண்டலோட நெருப்பை யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? அடல்ட் சூப்பர்விஷன் யாரோட ஒரு முதியவர்களோட மேற்பார்வையில தான் இதை நம்ம செய்யணும். டேக் ஏ பீஸ் ஆஃப் கார்ட்போர்ட் அண்ட் ஏ கேண்டில். ஓகே, ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கிறோம், ஒரு கார்ட்போர்டு பாக்ஸ் எடுத்துக்கிறோம், அதே மாதிரி ஒரு கேண்டில் எடுத்துக்கிறோம். மேக் ஏ ஸ்மால் ஹோல் இன் த கார்ட்போர்ட். ஓகே, இதுதான் ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கிறோம், இதுதான் ஒரு கார்ட்போர்டு. இதுல என்ன பண்றோம்? ஒரு ஸ்மால் ஹோல் போடுறோம். இதுதான் பின் ஹோல் அப்படின்னு சொல்றோம். ஒரு பின் உடைய அளவுக்கு ஹோல், அதுதான் பின் ஹோல். அதே மாதிரி இன் ஏ டிம்லி லிட் ரூம் பொசிஷன் ஆஃப் த கார்ட்போர்ட் அட் ஏ ஷார்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஸ்கிரீன். இங்க என்ன பண்றோம்? ஒரு ஒலி லைட் கேண்டில் ஒன்று வச்சிடறோம். இதுதான் கேண்டில். ஓகே, இங்க என்ன பண்றோம்? ஒரு பின் ஹோலோட இருக்கிற ஒரு ஷீட் வச்சிடறோம். பின்னாடி என்ன பண்றோம்? ஒரு ஸ்கிரீன் வைக்கிறோம். இது கார்ட்போர்ட். சென்டர்ல கார்ட்போர்ட்ல என்ன இருக்கு? ஒரு பின் ஹோல் இருக்கு. இங்க என்ன இருக்கு? பின்னாடி என்ன இருக்கு? ஒரு ஸ்கிரீன் இருக்கு. அப்ப என்ன ஆகும்? இந்த லைட்டோட ரேஸ் இந்த ஹோல்ல பட்டு இங்க எங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது? இந்த ஸ்கிரீன்ல ரிஃப்ளெக்ட் ஆகுறத பாக்குறோம். இதுதான் pinhole camera. In a dimly lit room, position the cardboard at a short distance from the screen. Place a lighted candle in front of it, shown in figure 11.12a. What do you see on the screen? Screen la nee enna paakra? Light coming from the flame passes through a hole on the cardboard and forms an image of the light flame on the screen. Okay, enna agudhu? That is in the மெழுகுவத்திலிருந்து வரக்கூடிய அந்த சுடர்ல இருந்து வரக்கூடிய லைட் பீம் எதுல பட்ட பின் ஹோல் வழியா பட்டு என்ன ஆகுது? அந்த லைட்டோட பீம் கதிர் வந்து பின் ஹோல் வழியா பட்டு என்ன ஆகுது? அந்த இமேஜ் இருக்கிறத நம்ம பாக்குறோம். Do you note anything surprise? The image of the candle flame is upside down, that is inverted. இதுல வேற ஏதாவது ஆச்சரிய தகுந்து பாக்குறீங்களா அப்படின்னு பாக்கும்போது இங்க என்ன இருக்கு? அதோட இமேஜ் எப்படி தெரியும் அப்படின்னு பாக்கும்போது இப்ப கேண்டிலோட அந்த ஃபிளேம் எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். ஓகே, இதுதான் கேண்டிலோட ஃபிளேம். ஆனா ஸ்கிரீன்ல நம்ம இமேஜ்ல எப்படி விடுவோம்னு பாக்கும்போது தலைகீழா தெரியும். இந்த மாதிரி விடுறத நம்ம பார்க்கலாம். ஓகே, இதுதான் ஃபிளேம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம பார்க்கலாம். அப்ப இது do you notice anything surprise? The image of the candle flame is upside down. ஓகே, தலைகீழா இருக்கிறத பாக்குறோம். That is inverted. தலைகீழா பாக்குறோம், அதுதான் inverted. Let us make, ஓகே, அதோட இமேஜ், அதோட சுடரோட இமேஜ் பார்க்கும்போது தலைகீழா நம்மளுக்கு தெரியும். Let us now make a pinhole camera which you can use outdoors. ஓகே, இது இங்க பாக்குறோம். இது வந்து நேரா இருக்கு இதோட இமேஜ். இது வந்து என்ன இருக்கும்? நம்ம தலைகீழா இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஓகே, let us now make a pinhole camera which you can use outdoors. இதே மாதிரி pinhole கேமராவை நம்மளாவே உருவாக்கலாம். Let us construct அப்படின்ற டாபிக்ல take two boxes of cardboard such that one can slide into another with very little gap between them. Cut open one side of each box. ரெண்டு பாக்ஸ் எடுத்துக்கிறோம். ஒரு பெரிய பாக்ஸ், இன்னொன்னு சின்ன பாக்ஸ். பெரிய பாக்ஸ் இங்க பிக்சர்ல இருக்கு இல்லையா, ரெட் கலர் பாக்ஸ். சின்னது வந்து ப்ளூ கலர் பாக்ஸ். ஓகே, பாக்ஸ் எடுத்துக்கிறோம். பாக்ஸ்னா என்ன இருக்கும்? ஃப்ரண்ட் இருக்கும், பேக் இருக்கும், சைட்ல ரெண்டு இருக்கும், டாப்ல இருக்கும், பாட்டம் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி டிஃபரெண்ட் சைட்ஸ் இருக்கும் எது பாக்ஸ்ல. அப்ப என்ன ஆகுதுன்னா ஒரு சின்ன பாக்ஸும் ஒரு பெரிய பாக்ஸ் இருக்கும்போது ஒரு சின்ன கேப், சின்ன பாக்ஸ் பெரிய பாக்ஸ் உள்ள போற மாதிரி ஒரு சின்ன இடைவெளியில எடுத்துக்கிறோம். Take two boxes of cardboard such that one can slide into another with very little gap in between them. Cut open side of each box. ஓகே, ஒரு சைடு ஃப்ரண்ட் சைடுல என்னன்னு சொல்லுவோம்? ஓப்பன் சைடு இருக்கு இல்லையா, அப்ப ஃப்ரண்ட் சைடுல ஓப்பனா விட்டுறோம். ரெண்டு பாக்ஸுக்கும், ஸ்மால் பாக்ஸுக்கும் அதே மாதிரி பெரிய பாக்ஸுக்கும். On the opposite face of the larger box, make a small hole in the middle. ஓகே, இங்க அதே மாதிரி இங்க என்ன எடுத்துக்கிறோம்? பெரிய பாக்ஸோட பேக் சைடு இருக்கு இல்லையா, அந்த பேக் சைடுல என்ன பண்றோம்? ஒரு ஸ்மால் ஹோல் போடுறோம். அதுதான் பின் ஹோல் அப்படின்னு சொல்றோம். ஓகே, on the opposite side of the larger box, make a small hole in the middle. சென்டர்ல ஒரு ஸ்மால் ஹோல் போடுறோம். On the opposite face of a smaller box, cut a square piece, that is a square from the middle with the side of about 5 to 6 meter. அதே மாதிரி ஸ்மால் பாக்ஸோட பேக் சைடு இருக்கு இல்லையா, அங்க என்ன பண்றோம்னா ஒரு 5 to 6 சென்டிமீட்டர் அளவுக்கு என்ன பண்றோம்? கட் பண்ணி எடுத்துட்டு அந்த கட்டிங்கை எப்படி கவர் பண்ணணும்னா ஒரு டிரான்ஸ்லூசன்ட் பேப்பரை வச்சு என்ன பண்றோம்? ஒரு டேப் வச்சு மேல வச்சு என்ன பண்றோம்? நம்ம ஒட்டிடுறோம். Cut the open, that is on the opposite face of the smaller box, cut out a square from the middle with a side of about 5 to 6 centimeter. Cover this opening with a thin translucent paper like the or otherwise என்னன்னு சொல்ல like tracing paper to form screen. அதுதான் என்ன ஆக்ட் பண்ணுது? ஸ்கிரீனை ஆக்ட் பண்ண போகுது. Slide a smaller box inside the larger box. இப்ப சின்ன பாக்ஸை கொண்டு போய் பெரிய பாக்ஸுக்குள்ள இன்சர்ட் பண்றோம். In such a way that the side with the tracing paper is inside. Okay, smaller boxல தான் என்ன இருக்கு? tracing paper சென்டர்ல இருக்கு இல்லையா. ஓகே, அது பின் ஹோல். அது ஹோல் பெரிய பாக்ஸ்ல ஹோல் இருக்கு. அப்ப அதை ஃபேஸ் பண்றோம், சென்டர்ல ஃபேஸ் பண்ற மாதிரி என்ன பண்றோம்? நம்ம அட்ஜஸ்ட் பண்றோம். Hold the pinhole camera with a pinhole facing the object and look through the open side of the smaller box. இப்போ என்ன பண்றோம் அப்படின்னு பார்க்கும்போது that is open side box மூலமா என்ன பண்றோம்? அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற பாக்ஸை முன்னுக்கு பின்னே என்ன பண்றோம்? அட்ஜஸ்ட் பண்றோம். Cover your head with the camera and with a dark cloth. நம்மளோட தலை என்ன பண்றோம்? நல்ல ஃபுல்லா ஒரு
ஒரு பாக்குற அந்த குனிஞ்சு பாக்குறோம் இல்லையா, அப்ப என்ன பண்றோம், நல்ல டார்க் கலர் க்ளோத்தை போட்டு கவர் பண்ணிடுறோம். லுக் at distance object like a tree or a building in bright sunlight and move the smaller box. இப்ப என்ன பண்றோம்னா ஒரு ட்ரீ ஆர் பில்டிங்க நல்ல பிரைட் சன்லைட்ல இருக்கக்கூடிய ஏரியால நல்லா இருக்கிற இடத்துல ஒரு ட்ரீ ஆர் பில்டிங்க நம்ம கவர் பண்றோம். அதுக்கு ஏத்த மாதிரி என்ன ஆகும், அப்ப அதோட ரேஸ் எதுல போட்டோம், பின் ஹோல் வழியா பட்டு அது வந்து எதுல காமிக்கும், நம்மளுக்கு ஸ்கிரீன்ல நம்மளுக்கு ரெக்கார்ட் ஆகத்தை நம்ம பார்க்கலாம். ஓகே, டு மூவ் த ஸ்மாலர் பாக்ஸ் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் until the image appears on the tracing paper. அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம், உள்ளுக்குள்ள இருக்கிற பாக்ஸை முன்னாடியும் பின்னாடியும் அட்ஜஸ்ட் பண்ணி அழகா அந்த இமேஜ் தெரியுற அளவுக்கு பாத்துக்கணும். Do the images seen in the camera shown the colors அப்படின்னு, அப்ப அந்த இமேஜஸ் ரெக்கார்ட் ஆகுது இல்லையா அந்த ஸ்கிரீன்ல, அது வந்து கலர்ஸ் காமிக்குமா அப்படின்னு, அந்த கலர் இமேஜஸா காமிக்கணும் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. நோ, அப்ப இமேஜஸ்க்கு என்ன கிடையாது, கலர்ஸ் கிடையாது. அது எது மட்டும் தான் காமிக்கும், டார்க் கலர் மட்டும் தான் காமிக்கும். டார்க் இமேஜஸ் எப்பவுமே என்னவா இருக்கும், டார்க்கா தான் இருக்கும். இந்த பின்ஹோல் கேமராவோட இமேஜ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது அப்சைட் டவுன், அப்சைட்னா தலைகீழா தெரியும். ஆன் த அதர் ஹேண்ட் there is lateral inversion in the image formed by a mirror but it's not upside down. We will learn more about in higher grades. ஓகே, பின்ஹோல் கேமரால கிடைக்கக்கூடிய இமேஜ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும், தலைகீழான இமேஜ் ஆகும். ஆனா அது மிரர்ல நம்ம பார்க்கும்போது என்ன இருக்கும், that is lateral inversion இருக்கும். lateral inversion எப்படி இருக்குன்னு சொல்றோம் நம்ம, இடது பக்கம் வலது பக்கமா தெரியும், வலது பக்கம் இடது பக்கமா தெரியும். about in higher grades இத பத்தி நம்ம என்ன பண்ணலாம், பெரிய கிளாஸ்ல நம்ம டீடைலா படிக்கலாம். நெக்ஸ்ட் மேக்கிங் some useful items. ஓகே, இத வச்சு ஓகே இந்த மிரர் ரிஃப்ளெக்ஷன் வச்சு நம்ம மேக்கிங் இன்னும் சில உபயோகமான பொருட்களை நம்ம பார்க்கலாம். after having learned that light travels in straight line and it's reflected by mirrors, it's time to create some useful items based on this learning. ஓகே, இப்பதான் பார்த்தோம் நம்ம என்ன, லைட் வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ல மட்டும் தான் டிராவல் பண்ணும் அப்படின்றத பத்தி பார்த்தோம். ஓகே, அது எது ஆகும், அதே மாதிரி அது என்ன ஆகும், ஈஸியா மிரரால ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்றத பத்தி பார்த்தோம். அப்ப இதை வச்சு நம்ம யூஸ்ஃபுல் ஐட்டம்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பெரிஸ்கோப். பெரிஸ்கோப் எங்க யூஸ் பண்றோம்னா சப்மரைன்ஸ், நீர்மூழ்கி கப்பல்ல யூஸ் பண்றது தான் பெரிஸ்கோப். We can make simple periscope by placing two plane mirrors in a Z-shaped box as shown in the figure 11.14. இதுக்கு என்ன தேவை, ரெண்டு பிளேன் மிரர் தேவை. அது எப்படி வச்சிருக்கோம்னா இங்க பிக்சர்ல காமிச்சிருக்காங்க இல்லையா. We can make a simple periscope by placing two plane mirrors in a Z-shaped box as shown in the figure. ஓகே, இங்க பிக்சர்ல கொடுத்திருக்கிற மாதிரி என்ன பண்றோம், ரெண்டு பிளேன் மிரர்ஸ் வச்சுக்கிறோம். அது எப்படி வைக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது Z ஷேப்ல வைக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் மேல ஒரு பிளேன் மிரர் இருக்கு, கீழே ஒரு பிளேன் மிரர் இருக்கு. மேல இருக்கிற பிளேன் மிரருக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கு, ஒரு ஆப்ஜெக்ட் ட்ரீயை ஃபேஸ் பண்ணி இருக்கு. ட்ரீயோட ரேஸ் எதுல பட்டு, மிரர்ல பட்டு அது என்ன ஆகும், இன்னொரு மிரர் 2ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும்போது நம்ம ஈஸியா நம்மளால பார்க்க முடியுது. ஓகே, இதுதான் என்ன, ரிஃப்ளெக்ஷன் பை பிளேன் மிரர்ஸ். ஓகே, so we can make a simple periscope by placing two plane mirrors in a Z-shaped box as shown in the figure that is 11.14. A reflection from two mirrors enables us to see the objects that are not visible directly. ஓகே, இந்த ரெண்டு மிரரோட ரிஃப்ளெக்ஷன் நம்மளால என்ன பண்ண முடியாது, டைரக்டா பார்க்க முடியாது. அப்ப இது எங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னா, பெரிஸ்கோப்ஸ் ஆர் யூஸ்ட் இன் சப்மரைன்ஸ். நீர்மூழ்கி கப்பல் இருக்கு இல்லையா, தண்ணிக்குள்ளேயே மூழ்கி அடியில இருக்கும், அதுதான் என்னன்னு சொல்றோம், நீர்மூழ்கி கப்பல். கப்பல் இருக்கிறதே தெரியாது, அதை எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத பாக்குறதுக்கு, அப்ப கீழே இருக்கிறத மேல இருந்து பாக்குறதுக்கு எதை யூஸ் பண்றோம், அந்த பெரிஸ்கோப் யூஸ் பண்றோம். So periscopes are used in submarines, tanks or by soldiers to see bunkers. ஓகே, அதே மாதிரி இது முக்கியமா ராணுவத்துல இது முக்கியமா யூஸ் ஆகுது, டேங்கர்ல யூஸ் ஆகுது, சப்மரைன்ஸ்ல யூஸ் ஆகுது. அதே மாதிரி சோல்ஜர்ஸ், ஓகே சோல்ஜர்ஸ் எங்க யூஸ், சோல்ஜர்ஸ் டு சி பங்கர்ஸ். ஓகே, நம்ம சில பேர் என்ன பண்ணுவாங்க, தீவிரவாதிகள் பதுங்கு குழி, அதாவது பங்கர்ஸ் அப்படின்னா பதுங்கு குழியில தங்கி இருக்கிறவங்களை ஐடென்டிஃபை பண்றதுக்கு எது யூஸ் ஆகுது, இந்த பெரிஸ்கோப்பை யூஸ் பண்றாங்க. கலைடாஸ்கோப். ஓகே, கலைடாஸ்கோப் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றத பத்தி பாக்குறோம். Get three rectangular plane mirror strips of equal width and join them together in a triangular manner as shown in the figure 11.15a. இதுக்கு என்ன தேவை, கலைடாஸ்கோப்புக்கு என்ன தேவைன்னா 3 பிளேன் மிரர் தேவைப்படுது. இந்த 3 பிளேன் மிரரையும் பிக்சர் ஏல கொடுத்திருக்காங்க இல்லையா. ஓகே, என்ன பண்ணிருக்காங்க, 3 பிளேன் மிரரையும் ட்ரையாங்குலர் ஷேப்ல என்ன பண்ணிருக்காங்க, ஜாயின் பண்ணிருக்காங்க. ஓகே, இந்த ஜாயின் பண்ணதை கொண்டு போயிட்டு B-ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு சர்க்கிள் ஷேப்ல இருக்கிற ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸுக்குள்ள எடுத்து போய் இன்சர்ட் பண்ணிருக்காங்க. That is, get three triangular plane mirror strips equal and join them together in a triangular manner as shown in the figure 11.15a. You may use 3 strips of thick reflective papers instead of mirror. இதுக்கு மிரருக்கு பதிலா என்ன பண்ணலாம், ரிஃப்ளெக்டிவ் பேப்பர்ஸும் யூஸ் பண்ணலாம். Fix these in a circle tube of thick cardboard, that is chart paper. chart paperல என்ன பண்றோம், ஒரு சர்க்குலரா கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு அதுக்குள்ள கொண்டு போயிட்டு, ஏன்னா கிளாஸ் பீஸ் இல்லையே, அதுக்குள்ள கொண்டு போயிட்டு இன்சர்ட் பண்றோம். Fix these in a circular tube of thick, that is a circular tube of thick chart paper
on one end of the tube fix a transparent plastic sheet. ஒரு எண்ட்ல என்ன பண்றோம், ஒரு transparent plastic sheet கொண்டு போயிட்டு அடைக்கிறோம். ஓகே, அதோட ஒரு சைடு ஹோல வந்து பிளாஸ்டிக் ஷீட்டை வச்சுட்டு அது மேல என்ன பண்றோம், ஒரு ரப்பர் பேண்ட் ஆர் adhesive tape வச்சு என்ன பண்றோம், நம்ம ஜாயின் பண்றோம். place several broken piece of colored bangles. இதுக்குள்ள என்ன பண்றோம் அப்படின்னு போடும்போது ஒரு broken pieces of உடைஞ்ச கண்ணாடி வளையலோட துண்டுகளை கொண்டு போய் ஆர் beads, ஓகே, மணிகளை கொண்டு போயிட்டு அது உள்ள கொண்டு போயிட்டு போடுறோம். போட்டுட்டு இன்னொரு எண்டை என்ன பண்றோம், cover it with tracing paper using a rubber band or an adhesive tape. ஓகே, போட்டு ரெண்டு எண்டையுமே என்ன பண்றோம், ஒரு transparent that is tracing paper வச்சு என்ன பண்றோம், கவர் பண்ணிடுறோம். when you beat through the open side you see a beautiful pattern. ஓகே, இப்போ நம்ம ஜஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, ஓகே, ஒரு சைடு இருக்கிற டிரான்ஸ்பரண்ட் ஷீட் வழியா நம்ம பார்த்தோம்னா என்ன வருது, ட்ரேசிங் பேப்பர் வழியா பார்த்தோம்னா உள்ளுக்குள்ள டிஃபரெண்ட் பேப்பர்ஸ் அப்படியே ரொட்டேட் பண்ணணும். அந்த கலைடோஸ்கோப்பை ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகும், we can see the multiple images. ஏன்னா எத்தனை மிரர் இருக்கு, ஒரு மிரர் இல்ல, ரெண்டு மிரர் இல்ல, 3 மிரர் இருக்கிறதால என்ன ஆகும், மல்டிபிள் இமேஜஸ் நம்மளால பார்க்க முடியும். when you beat through a open side you see a beautiful pattern even if you leave both sides of the kaleidoscope open. To see beautiful patterns, an interesting feature of the kaleidoscope is that one always gets to see different patterns every time. ஒவ்வொரு முறையும் என்ன பண்ண முடியும், வெவ்வேறு விதமான பேட்டர்ன்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட் ரொட்டேட் பண்றது மூலமா நம்ம பார்க்கலாம். to see the different patterns every time the kaleidoscope is turned about, just அப்படி திருப்பி நம்ம டர்ன் பண்ணி பார்த்தோம்னா we can see different patterns. there are 3 mirrors and multiple images due to reflection of reflections. ஓகே, இதுல எத்தனை இருக்கு, 3 மிரர் இருக்கிறதால என்ன ஆகுது, மல்டிபிள் இமேஜஸ் நம்மளால பார்க்க முடியுது. due to reflections of deflections. ஓகே, ரிஃப்ளெக்ஷனுக்கு மேல ரிஃப்ளெக்ஷனை நம்ம என்ன பண்ண முடியும், ஈஸியா நிறைய இமேஜஸ் பேட்டர்ன்ஸ் நம்மளால பார்க்க முடியுது. many interesting patterns are formed. ஓகே, நிறைய இன்ட்ரெஸ்டிங் பேட்டர்ன்ஸ் நம்மளால பார்க்க முடியுது. designers and artists often use kaleidoscope to get ideas for new patterns. அதே மாதிரி டிசைனர்ஸ், ஓகே, டிசைனர்ஸ் வடிவமைப்பாளர்களும் ஆடை வடிவமைப்பாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த ஆர்டிஸ்ட் என்ன பண்றாங்க, இந்த கலைடோஸ்கோப் வச்சு தான் என்ன பண்றாங்க, நிறைய டிசைன்ஸ், புது பேட்டர்ன் டிசைன்ஸ் அவங்க கிரியேட் பண்றாங்க. நெக்ஸ்ட் நட்ஷெல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நட்ஷெல் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம், சுருக்கமா. ஓகே, இந்த லெசனை பத்தி சுருக்கமா என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஆப்ஜெக்ட்ஸ் that emit their own light are called luminous objects. ஓகே, லூமினஸ் அப்படி ஒளிரக்கூடிய பொருட்கள்லாம் என்னன்னு சொல்லுவோம் நம்ம, அது எப்போ தன்னோட ஒளியை உமிழுதோ அதுதான் என்னன்னு சொல்லணும். எந்த பொருட்கள் தன்னுடைய ஒளியை தானா உமிழுதோ அது என்னன்னு சொல்லலாம், luminous objects அப்படின்னு சொல்லலாம். so objects that emit their own light are called luminous objects. next, light travel in a straight line. ஓகே, லைட் எது மூலமா டிராவல் ஆகும், ஒரே நேர்கோட்டில தான் என்ன ஆகும், ஒளி வந்து ஒரே நேர்கோட்டில தான் என்ன ஆகுது, டிராவல் ஆகுது. light passes almost completely through transparent material. okay, light transparent material வழியா ஈஸியா என்ன ஆகும், பாஸ் ஆகும். light passes partially through translucent material. அதே மாதிரி ஒரு பாதியா தான் என்ன ஆகும், கொஞ்சமா தான் என்ன ஆகும், translucent material வழியா பாஸ் ஆகும். light does not pass through opaque materials. light என்ன ஆகுது, opaque materials வழியா. opaqueனா என்ன, வால் சொல்லலாம், வால், wood, இதெல்லாம் என்ன, இது வழியா என்ன ஆகுது, light பாஸ் ஆகாது. a shadow is formed when light is blocked by an object. இப்பதான் சொன்னோம், light என்ன ஆகுது, ஸ்ட்ரெயிட் லைன்ல போகுது, டிராவல் ஆகுதுன்னு பார்த்தோம். அதுக்கு நடுவுல ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வச்சோம்னா என்ன ஆகுது, அதோட லைட் பிளாக் ஆகுது இல்லையா, அப்பதான் என்ன ஆகுது, ஷேடோ ஃபார்ம் ஆகுது. opaque objects from dark shadows. ஓகே, opaque objects எந்த மாதிரி ஷேடோஸ் ஃபார்ம் பண்ணும், நல்ல டார்க் கலர் ஷேடோஸ் ஃபார்ம் பண்ணும். translucent object make lighter shadows. அதே மாதிரி translucent object எப்படி பண்ணும், லைட்டர் ஷேடோஸ் ஃபார்ம் பண்ணும். some transparent objects can create faint shadows. சில transparent objects கூட இது பண்ணுமா, ஓகே, சில ஷேடோஸை கிரியேட் பண்ணும். ஆனா என்ன இருக்கும், ரொம்ப லைட்டா இருக்கும். ஓகே, ரொம்ப தெரியாது, அந்த அளவுக்கு shadows form பண்ணும். the change in the direction of the light by the mirror is called reflection of light. okay, the change இப்ப பார்த்தோம் இல்லையா, the change in the direction of the light by a mirror, it is called reflection of light. okay, that's all, the lesson gets over. if you want more videos, like, share and subscribe Chem3 tutorial. thank you.